அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய மறுமலர்ச்சி வரலாறு அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப் சேனலில் சில வீடியோக்களை போட்டிருக்கோம். அதனுடைய வரிசையில் தான் இன்றைய வீடியோவும் அமையிருக்கு. இந்த வீடியோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரான் படைக்கப்பட்டது முஅ்தஸிலாக்களின் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி தமிழில் கொடுத்துருப்பேன். குரான் படைக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஒரு கொஸ்டின் மார்க் வரும். அது என்ன, ஏது, முஅ்தஸிலாக்கள்னால் யார் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ச்சியாக அந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர், அதாவது இஸ்லாமிய மறுமலர்ச்சி வரலாறு அப்படிங்கிற புத்தகத்தினுடைய ஆசிரியர் அபுல் ஹசன் அலி நதிவி அவங்க இந்த சாப்டர் ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய ஒரு புத்தகமான முஸ்லிம்களின் வீழ்ச்சியால் உலகம் எழுந்தது என்ன அப்படிங்கிற அந்த புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை மேற்கோள் காட்டி இதில் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறை தூதர்கள் இறைவனிடத்துலேருந்து வகியை வாங்கி அதை மக்களுக்கு அறிவிக்கிறது மூலியமாக பல நன்மைகளை செஞ்சாங்க. அதில் குறிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய நேரங்களை பாதுகாத்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானம் எப்படி படைக்கப்பட்டுச்சு, பூமி எப்படி படைக்கப்பட்டுச்சு, பூமியுடைய அமைப்பு எப்படி, பூமி எப்போ அழியும், மறுமை நாள் எப்போ வரும், இல்லை பூமி அதாவது நம்மளுடைய மரணத்துக்கு பின்னாடி வாழ்க்கை எப்படி இருக்கும், இப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இறை தூதர்கள் அறிவித்து தந்துட்டாங்க மக்களுக்கு. ஆனால் இதை அறிவித்து தந்ததுனால அவங்க மக்களுக்கு செஞ்ச நன்மை என்னன்னா, இதன் பக்கம் அவங்க தேவையில்லாத ஆய்வுகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் போணுச்சு. இப்போ கடல் எவ்வளோ ஆழம், வானம் எவ்வளோ உயரம், மலை எவ்வளோ உயரம், இப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் மக்களுக்கு இல்லை. அதை அல்லாவே சொல்லிடுறான், இது இந்த மாதிரி இது நீங்கள் தேவையில்லாமல் போகாதீங்க அப்படின்ட்டு. பர்பஸ் ஆஃப் லைஃப்பில் இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது மனிதன் ஏன் படைக்கப்பட்டதுக்கான நோக்கம், அதை நோக்கிய இலக்கோடு மனிதன் செயல்படும் போது இந்த மாதிரியான இடையூறுகள் எதுவுமே இல்லாமல் மனிதன் செயல்படுறதுக்கு அது இலகுவாக அமைஞ்சிச்சு. இறை தூதர்கள் அப்படி வழி நடத்தி கொண்டு போனாங்க. ஆனால் இறை தூதர்களுக்கு பிறகு அந்த சில மனிதர்கள் இருக்கிறாங்களா, குறிப்பிட்ட சில கூட்டங்கள் உருவானுச்சு. அந்த கூட்டங்கள் என்ன பண்ணுறதுனா, திரும்ப இந்த தேவையில்லாத வேலைகளை பார்க்க துவங்குறாங்க. மலை எவ்வளோ ஆழம்னு சொல்லிட்டு, அதாவது மலை எவ்வளோ உயரம்னு சொல்லி ஆய்வு செய்கிறது, கடல் எவ்வளோ ஆழம்னு ஆய்வு செய்கிறது, பாலைவனத்துடைய தூரம் எவ்வளோ, எத்தனை கிலோமீட்டருக்கு வரும் மண்ணு மட்டும் கிடக்குது, இந்த மாதிரி ஆய்வுகள்லாம் அவங்க முயற்சி செய்கிறாங்க. இதை ஆய்வு செஞ்சு நாங்கள் மக்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. கடவுள் இருக்காரா இல்லையா, மனுஷன் எப்படி படைக்கப்பட்டான், எப்படி வந்திருப்பான், இந்த மாதிரி ஆய்வுகளை அவங்க முன்னெடுக்கும் போது அதை அவங்களால முழுமையாக ஆய்வு செஞ்சு முடிக்கவும் முடியல. பல இடங்கள்ல அவங்களால ஆதாரங்களை சமர்ப்பிக்கவும் முடியல. வெறுமனே யூகங்களுக்கு மட்டும்தான் அவங்களால கொண்டு நிறுத்த முடிஞ்சிச்சு. இப்படியாக ஆய்வு தொடர்ந்தவங்க அவங்களுடைய அவங்க படைக்கப்பட்டதுக்கான நோக்கத்தை இழந்துட்டு அதற்கான வாழ்க்கையை நோக்கி நகராமல் வெறுமனே இதை ஆய்வு செஞ்சு இதற்கு தேவையான காலகட்டமும் அவங்கள்ட்ட இல்லை, தேவையான உபகரணங்களும் அவங்கள்ட்ட இல்லை, தேவையான அறிவும் இல்லை. அப்படிங்கிற அடிப்படையில் கடைசியில் அவங்க தோல்வியை தான் தழுவுறாங்க. இப்படியான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே வருது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய சமூகத்துக்கு பாருங்கள், சஹாபாக்களுக்கு அந்த மாதிரியான எந்த சிரமங்களும் இல்லை. அவங்க தேவையில்லாத ஆய்வுகளுக்குள்ளே போகலை. தேவையில்லாமல் கடல் எவ்வளோ ஆழம், இதெல்லாம் தேவையில்லாத ரிசர்ச். இன்றைக்கி போய் ஸ்பேஸில் நிலாவில் தண்ணி இருக்குதான்னு பார்க்குறதுனால இப்போ என்ன ஆக போகுது, 600 கோடி 700 கோடி செலவு பண்ணி பெரிய பெரிய ராக்கெட்லாம் விட்டு போய் இதெல்லாம் பண்ணுறாங்களே. இந்த ஆய்வுகள் செய்கிறதுனால, இங்கே அவங்க போகிறதுனால ஏதாவது மக்களுக்கு நலன் இருக்கா? இப்போ நிலாவில் தண்ணி இருந்துச்சுன்னா உடனே போய் ஒரு குடிசை போட்டு கொடுக்க போறியா, அங்கே என்ன இலவச வீடு கட்டி கொடுக்க போறியா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் பண்ணவும் முடியாது. அப்போ தேவையில்லாத ஆய்வுகள் அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னு பிறர் மத்தியில் பெருமை அடிக்கிறது. கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களே, பெருமை அடிக்கிற ஏழையை அல்லாஹ் விரும்புவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ பெருமை அடிக்கக்கூடிய ஏழைனா யார்? காசே இருக்காது அவன்கிட்ட, ஒரு சுத்தமாக ஒரு காசும் இருக்காது. ஆனால் அவன் வீட்டில் சோத்துக்கே சிங்கி அடிப்பான், குடிசை வீட்டில் இருப்பான், மழை பெஞ்சுன்னா தண்ணி ஊற்றும், அந்த மாதிரி வீட்டில் இருந்துக்கிட்டு அவன் டியூக்கு வண்டி வாங்கினானா, அதுக்கு மாதம் வாரம் வாரம் பெட்ரோல் போட்டானா, அவன் வீட்டை சரி பண்ணலை, தன்னுடைய இருப்புகளை அவன் சரி பண்ணலை, அங்கே இருக்கக்கூடிய சூழலை அவன் எதுவும் மாற்றலை. ஆனால் ஆடம்பரத்துக்காக பிறர் தன்னை உயர்ந்த மதிப்போடு பார்க்கணுங்கிறதுக்காக ஒருத்தன் டியூக்கு வண்டி வாங்கிட்டு 2 லட்ச ரூபா செலவு பண்ணி பைக் வாங்கி அதுக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு அவன் பந்தாவாக ரோட்டில் போனான்னா அவன் தான் பெருமை அடிக்கிற ஏழை. அவனை எல்லாம் விரும்புறது இல்லை. அப்போ அந்த மாதிரி தான் நாட்டில் வாழக்கூடிய தன்னுடைய பகுதி மக்களுக்கு எத்தனையோ இருப்புகள் இல்லாமல் இருக்குது, செல்வங்கள் இல்லாமல் இருக்குது, அவங்க ஏழைங்களாக இருக்கிறாங்க, சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தேவையான பொருளாதாரங்களை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு இல்லை, அவங்கள நிர்வாகம் செய்கிற நம்ம வரிகளெல்லாம் வசூல் பண்ணி தேவையில்லாத ஆய்வுகளுக்கு செலவழிக்கிறாங்களே. அதாவது இது ஆய்வு செய்கிறதுனால ஒன்றுமே கிடையாது. இப்போ தொல்லியல் ஆய்வுகளை கூட சில இடங்கள்ல நம்ம அங்கீகரிச்சுக்கலாம். கடந்த கால வரலாற்றுக்கு சில சான்றுகள் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆய்வுகளை அங்கீகரிக்கலாம். பூமியில் தோண்டி ஆய்வு செய்கிறத விட்டுருவோம். ஆனால் வானத்தில் போய் நிலாவில் போய் ஆய்வு செஞ்சு நீ என்ன பண்ண போகிற?
நிலாலையும் செவ்வாய் கிரகத்துலையும் போய் தண்ணி இருக்கா இல்லை வந்து அடிக்கிற பைப் இருக்கா, இதெல்லாம் என்ன ரிசர்ச்? ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க போய் நேரத்தை செலவழிக்கிறாங்களா? இதை வந்து இறை தூதர்களோ இல்லை இறை தூதர்களுடைய சமூகமோ செய்கிறது கிடையாது. இந்த மாதிரி வீண் விஷயங்களில் தங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறதுல அவங்களுடைய நாட்டம் ஒருபோதும் இருக்காது. மனிதன் எதற்காக படைக்கப்பட்டான், அந்த படைக்கப்பட்டதுக்கான நோக்கம் என்ன, அந்த நோக்கத்துக்கான வேலை என்ன, அதை மட்டும்தான் இறை தூதர்கள் வழி நடத்தினாங்க. அந்த அடிப்படையில் தான் இறை தூதர்களுடைய சமூகங்கள் செயல்பட்டுச்சு. ஆனால் இது வந்து குறைஞ்ச நாட்கள் தான் அது நீடிக்குது. எப்போவுமே வந்து ஜாஹிலியா அப்படிங்கிறது வந்து அது தொடர்ந்து முந்தைய காலகட்டம் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்க்குறப்ப அதாவது காலகட்டம் வேறுபடுது தவிர மனிதர்கள் வேறுபடுறதில்ல. மனிதர்கள் அந்த கருத்துக்கள் ரீதியாக ஒன்றிணைஞ்சு போயிடுறாங்க. அதில் உதாரணமாக பார்த்தீங்கன்னா சஹாபாக்களுக்கு பின்னாடி வந்த சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் தோன்றுது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஹ்தசிலாக்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா விவகாரங்களையும் அறிவு கொண்டே ஆய்வு செஞ்சிட முடியும், அல்லாஹ் கொடுத்த அறிவுக்கு அவ்வளோ பவர் இருக்குது, அறிவை வச்சே நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ஒரு வகையில் மேலோட்டமாக பார்க்கும்போது ஓகே தான். ஏன்னா நம்ம இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தப்பே சலஃபுகள்லாம் நமக்கு மறுப்பு கொடுக்கும்போது அறிவால் அறியக்கூடாது வகியால் அறிவோம்லாம் போடுவாங்க. எதுக்கு வகியால் அறிவோம்னு போடுவாங்க? நம்ம எதுவும் தப்பாக பேசலையா? அறிவால் அறிவோம்னு சொல்லிட்டு நாத்திகம் பேசணுமா, இல்லை வந்து எல்லாத்துக்கும் ஆதாரம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இது பண்ணோமா, நமக்கே கன்ஃபியூஸ் ஆகும். கடைசியில் பார்த்தா அறிவால் அறிவோங்கிற கான்செப்டை அவங்க அங்கே கொண்டு போய் விதைப்பாங்க. நம்ம அறிவு வந்து அல்லாஹ் கொடுத்த அறிவு, அதுக்கு உட்பட்டு மட்டும்தான் சிந்திக்கும். சரி தப்பு எது அப்படிங்கிறத பிரித்து பார்க்குறதோட அது முடிஞ்சிடும். ஆனால் இவங்க சொல்கிற அந்த முஹ்தசிலாக்களுடைய கொள்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் அறிவை கொண்டு எல்லாமே பண்ணிட முடியும், எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட முடியும், எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க உதாரணங்கள் குறிப்பிடும்போது என்ன பண்ணுறாங்க, இறைவனுடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படிங்கிறப்ப மனிதனுடைய பார்வையோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க. இறைவனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குமோ அதுக்கெல்லாம் மனிதனுடைய பூமியுடைய மனித படைப்புகள் அதாவது என்ன சொல்கிறது அல்லாஹ்வுடைய படைப்புகளோட ஒப்பிட்டு படைப்பாளனுடைய அந்த விஷயங்கள்லாம் ஒப்பனை செய்து பார்க்குறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒப்பனைகள் கொண்டு வரும்போது அது பலவீனமான ஒப்பனையாக இருக்கும். இப்போ நான் பார்க்குற மாதிரி தான் அல்லாஹ் நம்மளை பார்ப்பான் அப்படின்னு சொல்கிறது வந்து கேனத்தனமான பார்வை தானே. அல்லாஹ் நம்ம பார்க்குற மாதிரியே பார்ப்பான். அவனுடைய பார்வை விசாலமானது. அவன் அந்த காலத்துக்குள்ளே அடங்குவானா? ஏன்னா இந்த பார்வையுடைய எல்லை எனக்குன்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பார்வை இருக்குமா? அப்போ எல்லாமே வித்தியாசமானது. அல்லாஹ்வுடைய பார்வையெல்லாம் அப்பாற்பட்டது. அல்லாஹ்வை பற்றிய புரிதலுக்கு அவனை பற்றி யோசிக்கக்கூடிய அறிவு அல்லாஹ் நமக்கு கொடுக்கல. எல்லாமே அல்லாஹ் கற்றுக் கொடுத்தது தானே. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான், எல்லாத்துடைய பேர்களும் கற்றுக் கொடுத்தான். பேர்கள் கற்றுக் கொடுத்ததுனால தான் புதுசாக ஒரு பொருள் கண்டுபிடிச்சு நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுத்தாலும் அதுக்கு நம்மளால் பேர் வைக்க முடியுது. ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம பேர் வச்சு கொண்டு வரோம். இப்போ பேரே இல்லாமல் வாழ்ந்தோம்னா என்ன செய்வோம்? இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட போகிறோம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? பேரிச்சம்பழத்தை சாப்பிட போகிறோன்னு சொல்ல முடியுமா? இது சாப்பிட போகிறேன் அப்படின்னு எடுத்து காட்டணும். அந்த பொருளை கொண்டு வந்து காட்டணும். காட்டினா தான் அதுக்கு பேர். அது அப்படி தான் சாப்பிட முடியும். இல்லை பொருளையே காட்டாமல் இப்போ நான் போனேன், பைக் என்ன மோதிருச்சு, இது பேரே இல்லாமல் எப்படி சொல்கிறது? போனேன், அது மோதிருச்சு. எது மோதிருச்சு? அதுதான் அது. எது? அதான் இப்படி இருக்குமே அது. அப்போ எல்லாத்துக்குமே அதுவாயிரும். ஒரு ஆளுடைய பேர் தெரியலைன்னா அவரை எப்படி சொல்லுவோம்? இவன் என்ன அடிச்சிட்டான், அவன் தான் அடிச்சிட்டான், அப்போ கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். ஆளை தூக்கிட்டு வந்து முன்னாடி நிப்பாட்டி இவன் என்ன அடித்தான்னு சொன்னால் தான் நம்ப முடியும். அப்போ அல்லாஹ் வந்து எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்துருக்கான். கற்றுக் கொடுத்த அடிப்படையில் மட்டும்தான் நம்மளால் சிந்திக்க முடியும். அதுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களில் ஆய்வை கொண்டு போய் நுழைக்கிறது வந்து அது தேவையில்லாது, அது அவசியமும் இல்லாது. இப்போ அல்லாஹ் வந்து நம்மளை படைச்சான், அதை அல்லாவே சொல்லிட்டான், நான் தான் உன்னை படைச்சேன் அப்படிங்கிறத இறை தூதர்கள் மூலியமாக சொல்லிட்டான். அதை நீங்கள் அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிறத உணர முடியும். அல்லாஹ் தான் நம்மளை படைச்சானாங்கிறத நம்மளால் உணர முடியும். இதுவெல்லாம் உணர்ந்தாலும் அல்லாவை யார் படைச்சாங்கிற அறிவு உங்களுக்கு இருக்குமா? அப்படிப்பட்ட ஒன்றே கிடையாது. அல்லாவை யாரும் படைக்கலை. அவனை யாரும் படைக்கவும் இல்லை, அவன் யாரையும் பெக்கவும் இல்லை, அவனுக்கு துணையும் கிடையாது. அவன் தனித்தவன். அவனுக்கு எந்த விதமான தேவைகளும் இல்லை, அவனுக்கு தூக்கமும் இல்லை, சிறு தூக்கம் கூட அவனை பிடித்து கொள்வதில்லைன்னு அவன் சொல்கிறான். அப்படி இருக்கக்கூடிய இறைவன் அதெல்லாம் தெளிவுபடுத்தின பிறகும் கூட அதை நான் ஆய்வு செய்வேன்னு போகிறது இந்த மாதிரியான குழப்பமான விஷயங்கள். அதாவது இது பார்க்குறதுக்கு வந்து இதில் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, ஆய்வு செஞ்சுட்டு போட்டுமேங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்களுடைய அந்த புரிதல் தன்மை வந்து ஒவ்வொரு பரிமாணத்துக்கு போக அவங்க ராங்காக மாறுறாங்க. முஹ்தசிலாக்களை பற்றி அஹமது அமீன் அப்படிங்கிற ஒரு அறிஞர் வந்து தன்னுடைய கருத்தை பகிர்றாரு. அவர் எப்படிப்பட்டவர்னா அவங்களுடைய கருத்துக்களால் மெஜாரிட்டி அதிகமாக அவர் கவரப்பட்டிருக்காரு. அவங்களுடைய சிந்தனைகள்லாம் அவருக்கு கொஞ்சம் நெருக்கமாகவும் இருந்திருக்கு, புரியவும் செஞ்சுருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்கள பற்றி ஒரு கருத்து சொல்கிறாரு. ஆனால் அவர் உண்மையை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அவர்களுக்கும் முத்தசிலாக்களுக்கும் மத்தியில் உள்ள முரண்பாடு அறிவின் ஆதிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஹதீஸ் துறை அறிஞர்களுக்கும் முத்தசிலாக்களுக்கும் இடையில உள்ள அந்த வேறுபாடுங்கிறது எதுனா அறிவின் ஆதிக்கம், அதன் வரம்புகள் தொடர்பானதாகும். முத்தசிலாக்கள் கூறுகிறார்கள், மனித அறிவுக்கு பெரும் பலம் வழங்கப்பட்டுள்ளது, அதன் துணை கொண்டு அல்லாஹ் தொடர்பான விவகாரங்களில் கூட ஆதாரத்தை நிலைநாட்ட முடியும். அறிவுக்கு அதன் ஆதாரங்களை தவிர வேறு எல்லை இல்லை. ஆதாரம் தெளிவாகிவிட்டால் அது சறுக்கவோ தவறளிக்கவோ செய்யாது. ஆகவே துல்லியமான, கடினமான, சிக்கலான விவகாரங்களில் ஆதாரங்களை பயன்படுத்துங்கள், அறிவால் சத்தியத்தை அடைய முடியும் எப்படிங்கிற கான்செப்ட் இது பண்ணுறாங்க. இது மேலோட்டமாக பார்க்கும்போது எதுவும் ரொம்ப ராங்காவோ எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இது அவங்க செஞ்சுருக்கணும். அதாவது இவங்க என்ன பண்ணணும்னா அறிவுக்கு அதை நான் அறிவை வச்சு எல்லாமே செஞ்சிட முடியும், எல்லாமே இது பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு வகையில் இப்படி மேலோட்டமாக கருத்தை பாருங்கள், அறிவை கொண்டு எல்லாத்தையுமே நம்ம நிரூபிச்சிட முடியும், நிரூபிக்க முடியும்னு ஒருத்தன் சொல்கிறான்னா நிரூபிச்சு காட்டுன்னு நம்ம சொல்லுவோம். நிரூபிச்சு காட்டிட்டானா ஓகே, உன் அறிவை வச்சு நீ நிரூபிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இப்படி முத்தசிலாக்கள் சொல்லும்போது இந்த சாய்வே அவர்களின் எல்லா ஆய்வுகளிலும் வெளிப்படுவதை காணலாம். அவர்கள் இறுதி வரை ஆதாரத்திற்கு பின்னால் தான் ஓடுகிறார்கள், சிரமமான சிக்கலான விவகாரங்களை கிளப்புகிறார்கள், அவற்றுக்கான தீர்வுகளை தேடுகிறார்கள். தீர்வு கிடைத்துவிட்டால் அல்லது குறைந்தபட்சம் ஒன்றை தீர்வென அவர்கள் நம்பிவிட்டால் அதற்கேற்ப குர்ஆனின் வசனங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார்கள். அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களாவே ஒரு சந்தேகத்தை கிளப்புறது, இது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. சின்ன சின்ன விவகாரங்களாக இருக்கும். இவங்க கிளப்பி விட்ட பஞ்சாயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜோக்கர்தனமாக இருக்கும். அந்த விவகாரங்களுக்கெல்லாம் இவங்க ஆய்வு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்படியே பயங்கரமாக ஆய்வு செய்கிறது, இது பண்ணுறது. அந்த ஆய்வுக்கு அவங்களுக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷம், கிடைக்கலன்னா இவங்க எதை பதிலாக சொல்கிறாங்களோ அதில் திருப்தி பெற்றிருப்பாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா, வெட்டி வேலை பார்க்குறதுக்குன்னே ஒரு குரூப் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். சும்மா குழப்பமான கேள்விகளை உண்டாக்கி அதுக்கு பதில் தேடணும்னு சொல்லி அலைஞ்சி அந்த மாதிரி வேலையை பார்க்குறது தான் அவங்க பார்த்துருக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வின் இருப்பிற்கான ஆதாரத்தையும் பொதுவான தூதுத்துவத்திற்கும் நபியவர்கள் தாம் இறை தூதர் என்பதற்குமான ஆதாரத்தையும் புரிந்து கொள்ளும் ஆற்றல் அறிவுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றும், அல்லாஹ்வின் உள்ளமை குறித்தோ பண்புகள் குறித்தோ அறிந்து கொள்ளும் ஆற்றல் அதற்கு வழங்கப்படவில்லை என்றும், இறை தூதர்கள் கொண்டு வந்ததை நாங்கள் நம்பிக்கை கொள்வோம் என்றும், அவர்கள் என்ன கூறினார்களோ அந்த எல்லைகள் நின்று கொள்வோம் என்றும், அவர்கள் கொண்டு வராத விவகாரங்களை எல்லாம் கிளப்ப மாட்டோம் என்றும், அவ்வாறு கிளப்பி விடுபவர்களுக்கு எதிராக பாதையை அடைத்து விடுவோம் என்றும், அவர்களுடன் ஏதேனும் ஒரு விவகாரத்தில் விவாதிக்க நேர்ந்தாலும் அவர்களின் தவறையும் பாதையின் சீர்கேட்டையும் தெளிவுபடுத்துவது குறித்து பேசுவோம் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். இது யாரு? ஹதீஸ் துறை அறிஞர்கள். இப்போ இவங்களுடைய கான்செப்டை பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்றது என்னதான் மேலோட்டமாக நாங்கள் ஆய்வு செஞ்சு எல்லாத்தையும் நிரூபிச்சிருவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றது நவீனவாதிகள் பேசக்கூடிய வாதமாக இருந்தாலும், யதார்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய இருப்பிற்கான ஆதாரத்தை நம்ம அறிவால கொடுத்துட முடியும். இறை தூதர்களுக்கான சான்றுகள் அறிவால கொடுத்துட முடியும். இறை தூதர்கள் வந்திருக்கிறாங்க, இறை தூதர்கள் இருக்கிறாங்க, இறை தூதர்களாக ஒரு மனிதர் இருக்க முடியுமான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்கான ஆதாரங்களை கொண்டு வந்து நிரூபிச்சிட முடியும். ஆனால் அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹ் எப்படி இருப்பான், அல்லாஹ்வுடைய ஆற்றல், இதுக்கான வியாக்கியானங்களை நம்ம தேடி போனோம்னா இது எங்கிருந்து சோர்ஸ் வருதுன்னு பார்த்தோம்னா அவன் தான் சோர்ஸ். அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு அல்லாஹ் தான் சோர்ஸ், அல்லாஹ்வுடைய பண்பு நலங்களுக்கு அவன் தான் சோர்ஸ். அதுக்கு மேலே நம்மளால சிந்திக்க முடியாது. ஏன்னா அதற்கான அறிவு நமக்கு கொடுக்கப்படலை, அதுக்கான கெப்பாசிட்டி நம்மளுடைய அறிவுக்கு இல்லை. அதனால் இந்த விஷயங்களில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொன்னாங்களோ அதை தாண்டி நாங்கள் யோசிக்க மாட்டோம். அது அந்த வரையறைக்குள்ளே இருந்தே நாங்கள் அணுகுவோம். அதை தாண்டி வேறு சிந்தனைகளுக்குள்ளே நாங்கள் போக மாட்டோம். அப்படி போகிறவங்க கூட நாங்கள் விவாதிக்க நின்றாலும் அவங்களுக்கு அந்த வாசல்களை நாங்கள் அடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸ் துறை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை முத்தசிலாக்கள் வரம்பு மீறினதை அதே அறிஞர் அகமது அமீனுங்கிறவரை என்ன குறிப்பிடுறாருன்னா, அவங்க பார்ப்பதை கொண்டு பார்க்க முடியாததை அனுமானித்தார்கள். அதாவது மனிதனை கொண்டு இறைவனை கணக்கிட்டார்கள். இந்த மாதிரி இந்த மனுஷன் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு அல்லாஹ்வும் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரியான எதை பார்வைனா என்ன, மனுஷன் பார்க்குற பார்வை, இதை அப்படியே கொண்டு போய் அல்லாஹ்க்கு பொருத்தி பார்க்குற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள். அது அப்படிதானா அப்படிங்கிறது சொல்ல முடியல. ஆனால் உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் இப்படி தான் அவங்களுடைய பார்வை இருக்குது. கிட்டத்தட்ட ஒப்பீடுகள் எல்லாமே கண்ணால் பார்க்குற ஒரு விஷயத்தை வச்சு கண்ணால் பார்க்காத ஒரு விஷயத்தை அனுமானிக்கக்கூடிய அந்த அளவீடில் தான் இருக்குது. யதார்த்த அளவீடு அப்படி தான் மனிதனுக்கு இருக்கும். ஆனால் நம்ம வரம்புக்கு மீறிய சில விஷயங்களை, நம்மளுக்கு அறிவு கொடுக்கப்படாத ஒரு விஷயத்தில் நம்ம அந்த மாதிரியான ஆய்வுகளை கொண்டு போய் திணிக்க முடியாது. இப்போ அதை தான் அவங்க செய்கிறாங்க. உதாரணமாக அவர்கள் அல்லாஹ்வின் மீதும் நீதி குறித்த மனிதனின் கண்ணோட்டத்தை கடமையாக்கினார்கள். நீதி குறித்த கண்ணோட்டம் இவ்வுலகில் காலத்திற்கு ஏற்ப மாறக்கூடியது. மத்திய நூற்றாண்டுகளில் எது நீதியாக கருதப்பட்டதோ அது இப்போது அநீதியாக கருதப்படுகிறது. இந்த உலகிலிருந்து இறைவனின் உலகை நோக்கி நாம் இடம்பெறும் போது எப்படி இங்குள்ளவையே அங்கும் இருக்கும் என்று கூற முடியும். இப்படித்தான் அவர்கள் நல்லது கெட்டது நேர்மையானது மிக
நேர்மையானது ஆகிய விஷயங்களிலும் தங்களின் தீர்ப்புகளை அளித்தார்கள். ஒரு மனிதனின் சிந்தனை நெருக்கடியில் இருக்கும்போது அவன் விவகாரங்களை ஒரு விதமாக அணுகுகிறான். அவனது சிந்தனை விசாலமடையும் போது அவனது அணுகுமுறையும் மாறிவிடுகிறது. யார் தமது குடும்பத்தை மட்டும் கவனத்தில் கொண்டு சட்டங்களை அணுகுகிறார்களோ அவர்களுக்கு சில சட்டங்கள் தவறானவையாகவே தெரியலாம். ஆனால் ஒரு சமூகத்தை அல்லது முழு மனித சமூகத்தையும் முன்வைத்து அணுகும் போது அவை அவருக்கு சரியானவையாக தெரியலாம். இதில் அவர் ஒரு உதாரணம் காட்டுறாரு. அதே அறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அல்லாஹ்வின் மீதும் நீதி குறித்த மனிதனின் கண்ணோட்டத்தையும் கடமையாக்கினார்கள். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வயிற்றில் இருக்கிற குழந்தைய ஸ்கேன் பண்ணி ஜெண்டர் ரிவீல் பண்ணுறது தடை செய்யப்பட்டது. ஆனால் வெளிநாடுகளில் போய் பார்த்தீங்கன்னா அது தடை செய்யப்படலை, அது அனுமதிக்கப்பட்டது. இப்போ இர்ஃபான் யூஸை இங்கே கண்டிக்கிறாங்க. அந்த நாட்டிலேயே அவன் பிறந்து அந்த நாட்டிலேயே வளர்ந்து அவன் ஜெண்டர் ரிவீல் பண்ணியிருந்தானா கண்டிச்சிருப்பாங்களா? கிடையாது. ஊருக்கு ஊர் சட்டங்கள் மாறுற மாதிரி அதே மாதிரி தான் அல்லாஹ்வுடைய சட்டமோ அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுங்கிற படியிலான அந்த ஒரு புரிதல் இவங்கள்ட்ட இருக்குது. அந்த சட்டங்கள் மாறுமான்னு கேட்டிங்கன்னா அசலில் மாறாது. கால சூழலுக்கு ஏற்ப அந்த காலகட்ட மக்களுடைய நவீன பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய சூழல்கள், இப்போ இன்றைக்கி இருக்கிற டிராஃபிக் ரூல்ஸ் அன்றைக்கி இருந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் உசூல்கள் எல்லாத்துக்கும் பொதுவு தான். பிறர் நலம் நாடுவது தான் இஸ்லாம்ங்கிற மாதிரி, சாலையில் இடையூறு செய்யக்கூடாதுங்கிற மாதிரி, அப்போ என்னென்ன இடையூறு தரக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதோ அதை அகற்றுறது விவகாரமாக அந்த இயல்புகளை வைத்து சட்டம் ஏற்றுக்கொள்ளலாம். அவ்வளோதான். அப்படி தான் பொருந்தி போகுமே தவிர அதில் இல்லாத இயல்புகளை கொண்டு எதுவும் பண்ண முடியாது. இதுக்கு மாற்றமாக காலத்துக்கு காலம் மாறுங்கிறதுக்காண்டி நேற்று ஒருத்தன் கொலை பண்ணால் தலையை வெட்டுற தண்டனைனா இன்றைக்கி வேறு தண்டனை மாறிடும் அப்படின்லாம் கிடையாது. எல்லாம் ஒரு விஷயத்தை சொல்லிட்டானா அந்த தண்டனை அப்படியே தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி சட்டங்கள் விஷயங்களில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சட்டம் நீதி இந்த விஷயங்களில் மனிதன் எப்படி காலத்துக்கு காலம் இடத்துக்கு இடம் மாறி இது பண்ணுறானோ அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய நீதி இருக்குங்கிற மாதிரியான புரிதல் அவங்களுக்கு இருக்குது. இப்போ மனிதனுடைய கண்ணோட்டத்தை பார்த்தீங்கன்னா யதார்த்தத்தில் அவனுடைய வட்டம் சுருங்கி இருந்துச்சுன்னா அதே மாதிரி தான் அவன் சிந்திப்பான். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், சரவணன் பரமானந்தத்தை எடுத்துப்போம். அவர் ஒரு பதிவு போடுறாரு. என்ன பதிவு போடுறாருன்னா, எல்ஜிபிடி சம்மந்தமாக ஒரு பதிவு. அந்த பதிவில் ப்ரைடா பெருமையாக உங்களுக்கு தொலைச்சிருவேங்கிற மாதிரி ஒரு பதிவு போடுறாரு. இது என்ன பெருமை, இதில் என்ன பெருமை வேண்டி கிடக்குது எருமைங்கிற மாதிரி போட்டிருந்தார் அந்த பதிவு. அதாவது ப்ரைடுன்னு சொன்னதுக்கு அந்த எல்ஜிபிடி இதை. அப்போ அந்த சிந்தனைக்கு அந்த பதிவுக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் போடுறாரு. என்ன கமெண்ட் போடுறாருன்னா, சகோதரர் நீங்கள் ஒரு விஷயத்த சரின்னு சொல்கிறீங்க, அந்த விஷயத்த அவருக்கு நீங்கள் ஒரு விஷயத்த தப்புன்னு சொல்கிறீங்க, அந்த விஷயம் அவருக்கு சரின்னு படுது. அப்போ ஒருத்தருக்கு சரின்னு படுற ஒரு விஷயம் ஒருத்தருக்கு தப்புன்னு படுதுன்னா இதில் பொதுவான சிந்தனை எங்கேருந்து வரும்? வழிகாட்டுதல் யாருக்கிட்ட இருந்து வந்திருக்கணும்? எப்படி வந்திருந்தால் அது சரியாக இருக்கும்? அப்போ அதுக்கு நீங்கள் அணுகணும்ல. அப்போ சட்டங்கள் மனிதனுக்கானது, வழிகாட்டுதல்களை கொடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? அப்போ இறைவன் தானே கொடுக்க முடியுங்கிற மாதிரியான ஒரு இது அந்த மாதிரியான பதிவு ஒன்று போட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்காரு. நீங்கள் திருக்குறானை படித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு. அது கீழே இவர் என்ன பண்ணுறாரு, எல்ஜிபிடி குரூப்பை பொறுத்த வரைக்கும் நான் வெளியில் சொன்னால் தான் நான் அகைன்ஸ்டாக பேசுவேன். அவன் வீட்டுக்குள்ளே இருந்தானா எனக்கு பிரச்சனையே கிடையாது. அவன் வீட்டுக்குள்ளே அவன் தனித்துவமாக இருந்தானா பிரச்சனை கிடையாது. ஆனால் என் பக்கத்து வீட்டில் 6 வயசு சிறுமியை கல்யாணம் பண்ண ஒருத்தவர் இருந்தாருன்னா நான் அவர் பக்கத்து வீட்டில் கூட இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. எதுக்குன்னா ரசூல்லாவை குத்தி காட்டி பேசுகிறார் அவர். அப்போ 6 வயசு சிறுமியை கல்யாணம் பண்ண ஒருத்தர் பக்கத்து வீட்டில் இருந்தால் அவர் ஒத்துக்க மாட்டாரான். ஆனால் எல்ஜிபிடிக்காரன் பக்கத்து வீட்டில் இருந்தானா அவன் வீட்டுக்குள்ளேயே இருந்தானா ஒத்துப்பாரான். இப்போ இவருடைய புரிதல் எப்படி இருக்குது பாருங்கள். அதாவது மக்கள் பெரும்பான்மை ஒரு விஷயத்தை அங்கீகரிச்சிருச்சு, ஆனால் இவருக்கு உள்ள ஒரு அருவருப்பு இருக்குது. அதனால் வெளியில் சொன்னால் அருவருப்புங்கிறார், வீட்டுக்குள்ளே இருந்தால் பிரச்சனை இல்லைங்கிறார். ஆனால் 6 வயசு சிறுமியை திருமணம் செய்கிறதுங்கிறது அவருக்கு தடுக்கப்பட்ட ஒன்றா, ரொம்ப கொடூரமான ஒன்றா அவருக்கு பார்க்கப்படுது. ஏன்னா இந்த இடத்துல அவர் காலத்தையோ சூழலையோ பொருத்தி பார்க்க மாட்டார். இங்கே பெரும்பான்மை அதை அகைன்ஸ்டாக இருக்குதுங்கிறப்ப அதுக்கு கட்டுப்பட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரியான வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஆனால் யதார்த்தம் அப்படியா? இன்னும் ஒரு 300 நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி போயிருந்தீங்கன்னா அப்போ என்ன இருந்திருக்கும்? அதே 6 வயசு சிறுமி 12 வயசு சிறுமிகளை கல்யாணம் பண்ணுற பழக்க வழக்கம் இருந்திருக்க தான் செய்யும். அங்கே ஏஜ் அட்டென்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது தான் மேட்ரு, வயதுக்கு வந்துட்டாங்களா பெண்ணு அப்படிங்கிறது தான் மேட்ரு. அங்கே நீங்கள் சொல்கிற அந்த 18 வயது பூர்த்தியாகி விட்டதா 21 வயது பூர்த்தியாகி விட்டதான்னு இன்றைய சட்டங்களை கொண்டு போய் கடந்த கால வரலாறுகளில் பொருத்தி பார்க்க முடியாது. அப்படி பொருத்தி பார்த்தீங்கன்னா அம்பேத்கரையும் நீங்கள் குற்றம் பிடிக்கணும், பெரியாரையும் குற்றம் பிடிக்கணும். ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ண பெண்மணிகள்லாம் எல்லாருமே சின்ன வயசு ஆட்கள் தான். அப்போ அதை பொருட்படுத்தி பார்க்க முடியாது. ரசூல்லா அவங்க திருமணம் செஞ்சாங்க, 6 வயசு பெண்மணி திருமணம் செஞ்சாங்கன்னா திருமணம் தானே செஞ்சாங்க. அதை கொண்டு போய் நீங்கள் குழந்தைகளோட உடலுறவு கொள்கிற அந்த கேட்டகரியோட கொண்டு போய் ஒப்பிட்டு ரசூல்லாவை கேவலப்படுத்துகிற வேலையை இந்த நவீன சமூகம் பண்ணுது. ஆனால் யதார்த்தத்தில் அப்படியா? ரசூல்லா 6 வயசு சிறுமியாக இருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெண் கேட்குறாங்க. எதுக்காகனா அல்லாஹ் வஹீல அறிவிக்கிறான், அவங்களுக்கு காட்டுறான்.
கனவு மூலியமாக. அப்போ அவங்க போய் பெண் கேட்குறாங்க. கேட்ட பிறகு தந்தை ஒப்புதல் கொடுக்குறாரு. ஒப்புதல் கொடுத்து திருமண ஒப்பந்தம் நடக்குது. திருமண ஒப்பந்தம் நடந்த உடனே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு வந்து அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 3 வருஷம் அவங்க அப்பா அம்மா வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனால் திருமண ஒப்பந்தம் நடந்துருச்சு. அவங்க மனைவி குழந்தை திருமணம் தான் அது. குழந்தை திருமணம் நடந்திருக்கு. குழந்தையை திருமணம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய திருமணம் எப்படி நடக்குதுன்னா, திருமணம் முடிஞ்சு அவங்க எப்போ வயசுக்கு வராங்களோ அப்போ தான் ரசூலுல்லாஹ்வுடைய தனி கொடுத்தனம் போகிறாங்க. கொடுத்தனம் நடத்த போனது அவங்க வயசுக்கு வந்த பிறகு தான். அங்கே இருந்த வரம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயசுக்கு வந்துட்டா திருமணம் செஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கான வரம்பு அவ்வளோதான். ஆண்கள் பொருளாதாரத்தை சம்பாதிச்சுக்கிட்டாங்கன்னா திருமணம் செஞ்சுக்கலாம். இதுவும் எப்போ நடக்குதுன்னா, சட்டங்கள் இது சம்மந்தப்பட்ட திருமணம் சம்மந்தப்பட்ட சட்டங்கள் இயற்றப்படுவதற்கு முன்னால் நடந்தது. இது அப்படி நடக்கப்பட்டிருந்தாலும் இதை வந்து இன்னைக்கு ஆதரிக்க முடியாது. இந்த மாதிரி வயசுக்கு வராத பொண்ணு அவங்களுடைய அனுமதி இல்லாமல் நம்ம திருமணம்லாம் செஞ்சு வைக்க முடியாது. அந்த சட்டத்தை பின்னாடியே ரசூலுல்லாஹ் வந்து தடுத்துடுறாங்க. ஆனால் அப்படி செய்யப்பட்டு இருந்தாலும், அப்படி செய்யப்பட்ட திருமணமாக இருந்தாலும் வரம்புகளை மீறலையே. இப்போ உதாரணத்துக்கு அப்படி வரம்பு மீறி நடந்திருந்தா ரசூலுல்லாஹ் வந்து கொஞ்ச நாளில் இறந்து போயிடுறாங்க. வந்து 50 வயசில் 52 வயசில் கல்யாணம் பண்ணுறாங்க. 11 வருஷம் தான் வாழ்ந்துருக்கிறாங்க. 63 வயசில் மௌத்தா போயிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு எதிர்த்து ஒரு கலீஃபாவை எதிர்த்து போர் புரிகிற அளவுக்கு திறமை உள்ள, அந்த அளவுக்கு துணிச்சல் உள்ள ஒரு பெண்மணி. அவங்க செஞ்சது தப்பாக இருந்தாலும் அவங்க அந்த அளவுக்கு துணி உள்ள பெண்மணி தான். சத்தியத்தை பேசுறதுல அவங்களுக்கு பொய்யே கிடையாது. அவங்களுக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லை, தூதரை கல்யாணம் பண்ணுறதுக்கு விருப்பம் கிடையாது, என்னை வரம்பு மீறி வலுக்கட்டாயமாக தான் திருமணம் செஞ்சு வச்சாங்கன்னா அவங்களும் சொல்லியிருக்கணும், அவங்க தந்தையில் சொல்லியிருக்கணும், அவங்க சகோதரர்களில் சொல்லியிருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எதுலேயுமே வலுக்கட்டாயம் கிடையாது. பெண் கேட்டாங்க, பொண்ணு கொடுத்தாங்க, திருமணம் நடந்துச்சு. இதை வந்து என்னமோ பயங்கரமாக ஆபாசமாக இதை கொடூரமாக தாக்கிட்டு இந்த பக்கம் ஓரினச்சேர்க்கை ஆணும் ஆணும் இது பண்ணுறதை நீங்கள் சரின்னு ஒப்புக்கொள்வீங்களா? இப்போ இந்த மாதிரி நடப்புகள்லாம் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய சிந்தனை. அவன் வந்து ஒரு விஷயத்தை சரின்னு நினச்சிக்கிறான். அந்த காலகட்டத்துக்கு அவனுக்கு எல்லாம் போதிக்கப்படுறதுனால அதை சரின்னு அவன் அணுகிறான், மற்ற விஷயங்களை தப்புன்னு அணுகிறான். காலத்துக்கு காலம் அவனுடைய சிந்தனைகள் மாறுபடுறதுனால, சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுறதுனால, அவனுடைய அறிவு ஓட்டம் சுருங்கி இருக்கிறதுனால அவன் அப்படி புரிஞ்சுக்கிறான். அப்போ அந்த மாதிரியான மனிதனுடைய சிந்தனைகளை வச்சு எந்த இறைவனுடைய புரிதல்கள், இறைவன் சார்ந்த புரிதல்கள், பண்புகளெல்லாம் அணுக முடியாது. அப்போ அந்த மாதிரியான விஷயங்களில் தூதரை அனுப்பின இறைவனும் என்ன விஷயங்களை சொல்கிறாங்களோ அதை ஏற்றுக்கிட்டு போகிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸ் துறை அறிஞர்கள் சொல்கிறாங்க. இப்போ இந்த கான்செப்ட் தான் சரி. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முத்தசிலாக்களுடைய அந்த சிந்தனை வந்து ஒரு பக்கம் பரவிக்கிட்டு இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சிந்தனைக்கு வந்து துணை வந்து ஏதோ ஒரு ஆதிக்க சக்தி கிடச்சிருச்சுன்னா போதும். யாராவது ஒரு ஆட்சியில் இருக்கிறவங்க சப்போர்ட் ஆகிட்டாங்கன்னா அது ஒரு குஷி தான். அப்போ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாசியர்களுடைய ஆட்சி காலத்தில் சுல்தான் மாமூன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வராரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட முத்தசிலாக்களுடைய கான்செப்டுக்கு ரொம்ப நெருக்கமான பார்வை உள்ளவர். ஆனால் குர்ஆன் ஹதீஸ்லாம் கொஞ்சம் பற்று உள்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து முத்தசிலாக்களுடைய பார்வைக்கு நெருக்கமானவர். அவங்களோட முத்தசிலாக்கள் வந்து தொடர்பு கொள்கிறாங்க. அவருக்கும் இவங்களுக்கும் நல்ல நெருக்கம் வந்துருச்சு. எந்த அளவுக்கு நெருக்கம்னா, அந்த நெருக்கத்தினால எப்படி ஆகுதுன்னா, இவங்க வந்து லெட்டர் போடுறாங்க. அவருக்கு என்ன லெட்டர் போடுறாங்கன்னா, அந்த டெக்ஸ்ட்டை பாருங்கள். குர்ஆன் வந்து படைக்கப்பட்டது அப்படிங்கிற பார்வையில் இவங்க வராங்க. இவங்களுடைய பார்வை என்னன்னா, முத்தசிலாக்களுடைய ஆய்வை வச்சு பார்க்கும்போது குர்ஆன் வந்து அல்லாஹ்வுடைய வாக்குங்கிறத குர்ஆனே சொல்லுது. இது வந்து அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ் வந்து இறக்குனது, அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய பேச்சு அது அப்படின்னு சொல்லுவாங்க. பயான் தான் அது. அல்லாஹ் வந்து பேசுகிறான் மனிதன்ட்ட, அந்த மாதிரி தான் அது. குர்ஆனுடைய புரிதல் இதை வந்து இறைவேதம், இது இறைவனின் வாக்கு அப்படின்னு சொல்லி தான் வசனமும் வருது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, குர்ஆன் படைக்கப்பட்டது, படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேலோட்டமாக பார்க்கும்போது இதில் ஒன்றும் பெரிய கோளாறு இல்லையேங்கிற மாதிரி தோணும். ஆனால் படைப்பு அப்படின்னு சொல்லிட்டா மனிதர்கள் எப்படியோ, விலங்குகள் எப்படியோ, பொருட்கள் எப்படியோ, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எப்படியோ அதுக்கு ஒப்பாயிரும். மனிதனுக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஒரு அதாவது வழிகாட்டியாக அல்லாஹ் வந்து குர்ஆனை சொல்கிறான். குர்ஆன் அல்லாஹ் பேசுனது அதில் ஷிஃபா இருக்குன்னு சொல்கிறான். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒன்றை ஒரு அந்த வட்டத்துக்குள்ளே அடக்கக்கூடிய ஒரு விஷயமா அது வந்து எந்த மாற்றங்களையும் ஏற்படுத்தாத ஒரு பொருளுக்கோ இதுக்கோ ஒப்பிட முடியும் படைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு இதில் கொண்டு வந்தோம்னா. அப்போ அது வந்து அந்த அளவுக்கு வட்டங்களில் சுருங்கக்கூடியது கிடையாது. அப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தணும்னா அந்த வார்த்தைகள் குர்ஆனில் இருந்திருக்கணும். இது அல்லாஹ்வுடைய படைப்புன்னு வசனம் வந்திருந்தால் ஒத்துருப்பாங்க. அப்படிப்பட்ட வசனம் வரல இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது குர்ஆன் படைக்கப்பட்டது தான் அப்படிங்கிற பார்வையில் வராங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, முத்தசிலாக்கள் வந்து சுல்தான் மாமூனுக்கு லெட்டர் போடுறாங்க. லெட்டர் போடும்போது என்ன எழுதுறாங்கன்னா, இந்த மூடர்கள் குர்ஆன் அல்லாஹ்வின் படைப்பு அல்ல, அது அவனது வாக்காகும் என்று கூறக்கூடியவர்கள் குர்ஆனை குறித்த தங்களின் கூற்றின் மூலம் தங்களின் மார்க்கத்தில் ஓட்டையையும் தங்களின் நம்பகத்தன்மையில் சந்தேகத்தையும் ஏற்படுத்துகிறார்கள். அவர்கள் இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு பாதையை இலகுவாக்கி கொடுக்கிறார்கள். இவங்க எப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ குர்ஆன் வந்து அல்லாஹ்வுடைய வாக்கு,
அது வந்து படைக்கப்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்கிறதுனால எதிரிகளுக்கு வந்து வாய்ப்பளிச்சு தராங்க இஸ்லாத்தை வந்து விமர்சிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரிகள் வந்து அதாவது மார்க்கத்தில் ஓட்டை ஏற்படுத்துகிறாங்க. அல்லாஹ்வின் படைப்பையும் அவனது செயலையும் அவனுக்கு மட்டுமே உரிய பண்பை கொண்டு வர்ணிக்கிறார்கள், அவனுக்கு ஒப்புமை ஏற்படுத்துகிறார்கள். இவ்வாறு கூறக்கூடியவர்களுக்கு மார்க்கத்தில் எந்த பங்கும் இல்லை என்பதையும் அவர்களிடம் ஈமானோ உறுதியோ இல்லை என்பதையும் நம்பிக்கையாளர்களின் தலைவர் கருதவில்லையா இப்படின்னு ஒரு லெட்டரை போடுறாங்க. இந்த லெட்டரை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாரையும் கூப்பிடுறாரு. பொதுமக்கள் எல்லாருக்குமே அவங்களுடைய ஆளுநர்களுக்கெல்லாம் லெட்டர் போட்டு செக் பண்ணுங்கள், எல்லாரும் வந்து குரான் படைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்களா இல்லை குரான் வந்து அல்லாஹ்வுடைய வாக்குன்னு சொல்கிறாங்களான்னு செக் பண்ண சொல்கிறாரு. செக் பண்ணிவிட்டு குரான் அல்லாஹ்வுடைய வாக்குன்னு சொல்கிறவங்க எல்லாரையுமே பதவியிலேருந்து நீக்கிறாரு. நீதிபதிகள் யாராவது இருந்தாங்கன்னா அல்லாஹ்வுடைய வாக்கு அது வந்து படைக்கப்பட்டதுன்னு நான் சொல்ல மாட்டேன், படைக்கப்பட்டதுனோ படைக்கப்படாதுனோ நான் சொல்ல மாட்டேன், அல்லாஹ்வுடைய வாக்குன்னு அல்லாஹ் குரானில் சொல்கிறான், படைக்கப்பட்டதுன்னு சொல்கிறத அந்த எவிடன்ஸ் காட்டுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாரையுமே பதவியை விட்டு நீக்கிறாரு, அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாரு. மக்கள் எல்லாமே ஒரு கான்செப்டுக்குள்ளே திணிக்கப்படுறாங்க, இதை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு. அப்போ மன்னர் வந்து முயலுக்கு 3 கால்னு சொல்லிட்டாருன்னா நீ சொல்லணும், முயலுக்கு எத்தனை கால்ரா? 4 கால். நீ ஏன் 4 கால்னு சொன்ன? பதவியை விட்டு நீக்கு 3 கால் தான் சொல்லு, மீனுக்கு கால் இருக்குதா இல்லையாங்கிற மாதிரி கான்செப்ட் போகுது. இந்த மாதிரி பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சவர் யாரு? இந்த பிரச்சனையை வந்து ஃபினிஷிங் கொடுத்துட்டு இந்த மாதிரி இப்படி ஒரு கேனத்தனமான ஒரு கொள்கையை வந்து கொண்டு வந்து நவீனத்தை நாங்கள் பேசுகிறோம், வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் எங்களுடைய அறிவை கொண்டு ஆய்வு செய்கிறோங்கிற பேரில் புது புது குழப்பங்களை தோற்றுவிச்சு அதுக்கு ஆய்வு செய்கிறோம், ஆதாரங்களை திரட்டுறோம்னு சொல்லிட்டு ஆதாரங்கள் கிடைக்கலன்னா தங்களுடைய கருத்துக்களை கொண்டு திருப்தி அடைஞ்சிக்கிட்டு இப்படி சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு கூட்டம், அந்த கூட்டம் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து மக்கள் மத்தியில் திணிக்கிறதுக்காக அதிகாரத்தை பயன்படுத்த துவங்குது. இந்த மாதிரியான வேலைகளில் அதை முடிச்சு கட்டினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க தான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிஜ்ரி 164ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் பிறகுறாரு. இவர் பார்த்தீங்கன்னா அரபி வழித்தோன்றல தான் வராரு. இவருடைய தந்தை வந்து இவர் சின்ன வயசாக இருக்கும்போதே இறந்துட்டார். இவர் பார்த்தீங்கன்னா சிறு வயதுலேருந்தே குரானை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிடுறாரு. குரானை வந்து அரபி வந்து பேச எழுதலாம் கற்றுக்கிறாரு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த படையில் இருக்கக்கூடிய அந்த வீரர்கள் பேர்லாம் லிஸ்ட் எழுதுவாங்களே அந்த வேலைக்கு போகிறாரு. அவர் வாப்பா வந்து அவருக்கு ஒரு அசைக்காத சொத்தை மட்டும் விட்டுட்டு போகிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெசவு தொழில் செய்யக்கூடிய ஒரு கம்பெனி மாதிரி, அந்த துணி நெஞ்சு விற்கிற அந்த கம்பெனிலேருந்து அவருக்கு வருமானம் வரும், அதை பயன்படுத்திக்கிறாரு. அதை தாண்டி அவர் வந்து 14 வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அறிவாளியாக இருக்கிறார். எந்த அளவுக்குன்னா ஊர் மக்கள் இருப்பாங்களாம், அவங்க சொல்லுவாங்களாம் நாங்கள் அவ்வளோ செலவு பண்ணி எங்கள் பிள்ளைங்களை அந்த ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் இந்த ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், கிட்டத்தட்ட இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷன் மாதிரி தான். எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு அனுப்பி வைக்கிறோம், ஆனால் ஒன்றும் தேர மாட்டேங்குது. ஆனால் அங்கே பாருங்கள் அகமதை பாருங்கள், அவன் அனாதை சிறுவன் ஆனால் எவ்வளோ அறிவாக இருக்கிறான் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு ஞானம் உள்ளவர். இன்னும் சொல்லப்போனால் சின்ன வயசுலேயே அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய சித்தப்பா வந்து அரசாங்க ஊழியராக இருக்கிறார். அப்போ வந்து மக்கள்கிட்ட இருந்து தகவல்களை கலெக்ட் பண்ணி மக்களுடைய நிலை என்ன இருக்குது, என்னென்ன சுச்சுவேஷன் ஊரில் இருக்குது அப்படின்னு கலெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் மன்னர்கிட்ட சமர்ப்பிக்கணும். அதாவது நம்ம ஒரு கலிஃபாட்டை வந்து சமர்ப்பிக்கணும். அந்த ஒர்க்கை வந்து பார்க்குறதுக்கு ஆளை ஏற்பாடு பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் இவர் அந்த வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு. இவரை வந்து அனுப்புகிறாரு, கூட போயிட்டு வா அப்படிங்கிறாங்க, நான் பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன்னா மக்களை பற்றி தவறான அவதூறான சில விஷயங்களையும் நாங்கள் போய் சொல்ல வேண்டியது இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்கள் தான் வருவாங்க, தகவல் கொடுப்பாங்க, நீ போய் மன்னர்கிட்ட சொல்லிட்டு வா, இதை சொல்லு, அவனை பற்றி கோத்து விடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான வாய்ப்புகள் ஏற்படும், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அப்போ வந்து அறிவு வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் அவரை பற்றி நிறையா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா அவர் நிறையா ஹதீஸ்களை வந்து மனனம் செஞ்சுருக்கிறாரு, நிறைய ஃபிக்கு சட்டங்கள் சம்மந்தமாக பல அறிஞர்கள்ட்ட போய் படிக்கிறாரு. அதில் ஒரு அறிஞர்கிட்ட படிக்கும்போது அவர் என்னென்னா ஹைசம் இப்னு ஜமீல் அப்படிங்கிற அறிஞர் சொல்கிறாரு, இந்த இளைஞன் வாழ்ந்தால் தம் காலத்தவர் மீது ஆதாரமாக திகழ்வான். உண்மையிலே அப்படி தான் திகழ்ந்திருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து அவரே சொல்கிறாரு, நான் யார்கிட்ட போய் படித்தேன்னா நான் முதலாக அபு யூசுஃபிடமிருந்து ஹதீஸை எழுதினேன். ஹிஜ்ரி 179 186 வரை பாக்தாதில் தங்கியிருந்து ஹதீஸ்களை பயின்றார். அவர் வந்து 179 186 வரைக்கும் பாக்தாதில் தங்கியிருந்து ஹதீஸ்களை பயிர்றாரு. அதுக்கப்புறம் ஹுசைம் இப்னு பசீர் இப்னு அபு ஹாசிம் அல் வாசிதியிடம் 4 வருஷம் வந்து படிக்கிறாரு. இப்படியே ஒவ்வொருத்தட்டையும் படிச்சுக்கிட்டே வரும்போது அப்புறம் ஹிஜ்ரி 187 இமாம் ஷாஃபிட்ட வந்து அவர் போய் படிக்கிறார். ஃபிக்கு சட்டங்கள், அப்புறம் வந்து அதன் விதிமுறைகள், நாசிக் மன்சூக் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் கற்றுக்கிறார். இதுக்கப்புறம் வந்து பாக்தாதில் வந்து இமாம் ஷாஃபி வந்து அவரை சந்திக்கிறாரு. அவர் ஊருக்கு வந்தப்போ அஹமது பின் ஹம்பலை வந்து சந்திக்கும் போது அவர் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட ஏதாவது ஹதீஸ் இருந்தால் சொல்லுங்கள், சஹீஹான ஹதீஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் எழுதிக்கிறேன் அப்படிங்கிறாராம்.
அப்போ அந்த அளவுக்கு நம்பகத்தன்மை ஞானம் உள்ள ஆளாக வந்து அஹமது பின் ஹம்பல் வந்து மதிக்கப்படுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நேர்மையான மனிதராக இருக்கிறாரு. யாருக்கும் வந்து மோசடி செய்கிறதுலையோ இல்லை ஏமாத்துறையோ அது பொதுவாக எந்த அறிஞர்கள்ட்டையும் இருக்காது. இருந்தாலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசாங்கத்திட்டிருந்து வரக்கூடிய எந்த அன்பளிப்புகளையும் அவர் ஏற்றுக்க மாட்டார். எந்த அன்பளிப்புகள் வந்தாலும் அதை புறக்கணிச்சிடுவார். அந்த அன்பளிப்புகளை ஏற்றுக்க மாட்டார். அரசாங்க ரீதியாக அவர் ஒரு பணிக்கு போகிறாரு. அரசாங்க ஆளுநராக இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் அங்கீகரித்து அவருக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்து உணவு கொடுத்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு வேறு இடத்துல போய் தங்கிப்பார். காசு கொடுத்து தான் உணவு வாங்கி சாப்பிடுவார். அந்த மாதிரியான பண்புள்ளவராக அவர் இருக்கிறார். அதெல்லாம் வந்து தனித்துவமாக இருக்கும் அவருடைய இந்த வரலாற்றை இப்படி நம்ம படிக்கும்போது அது தனியாக காட்டுது. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து 40 வயசு வரைக்கும் படிக்கிறார். 40 வயசுக்கு மேலே தான் பணி செய்ய ஃபத்வா கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கற்றுக் கொடுக்குற ஆளாக மாறுறாரு. கிட்டத்தட்ட ரசூல்லா 40 வயசுக்கு அப்புறம் நபித்துவ பணியை செஞ்ச மாதிரி இவர் 40 வயசுக்கு அப்புறம் தான் தன்னுடைய பணியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணுறது அப்போ தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கல்விக்காக செலவழிச்சார். இவர் வந்து இந்த பணியை தொடங்குறாரு. தொடங்கின பிறகு அவருடைய சபையில் மக்கள் எவ்வளோ கலந்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 பேர் கலந்துப்பாங்களாம் அப்படி சொல்கிறாங்க. எழுதுகிறவங்க மட்டுமே 300க்கும் மேற்பட்டவங்க இருக்கிறாங்க அந்த சபைகளில். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கண்ணியம், கம்பீரம், செவியிருப்பதற்காக அமைதியாக இருத்தல், கல்விக்கு மதிப்பளித்தல் ஆகிய பண்புகளால் அவரது சபை தனித்தன்மை பெற்றதாக விளங்கியது. இன்றைக்கி நம்ம ஒரு பயான் சபையில் போய் உட்காந்தோம்னா அவங்க பேசிப்பாங்க, கிண்டல் வச்சுப்பாங்க. ஒரு மாதிரியாக அந்த சபைகள் வந்து ஒழுங்காக நீட்டாலாம் இருக்காது. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் தூங்கிட்டு இருப்பார். அந்த மாதிரிலாம் சபைகள் இருக்கும். ஆனால் இவருடைய சபையில் 5000 பேர் கிட்டத்தட்ட கலந்துக்கிறாங்க. 300 பேர் எழுதுகிறாங்க. அப்படிப்பட்ட சபை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா கண்ணியம், கம்பீரம், செவியேற்பதற்காக அமைதியாக இருத்தல். அவர் பேசுகிறாரு கேட்கணுங்கிறதுக்காண்டி அமைதியாக இருப்பாங்க. கல்விக்கு மதிப்பளித்தல் ஆகிய பண்புகளால் அவர் சபை தனித்தன்மை பெற்றதாக விளங்கியது. கேலி, பரிகாசம், கல்வியின் இனிமையையும் மார்க்கத்தின் அழகையும் கெடுக்கக்கூடிய செயல்கள் ஆகியவற்றை விட்டு அது விலகி இருந்தது. இந்த மாதிரியான அந்த கேலி கூத்து கிண்டல் இதெல்லாம் எதுவுமே அவருடைய சபையில் இருக்காது. தலைவர்கள் செல்வந்தர்களை விட ஏழைகளுக்கே அவரது சபையில் முன்னுரிமை வழங்கப்பட்டது. அவங்க ஏழைகள் ஒருத்தவங்க வந்து டவுட்டு கேட்குறாங்கன்னா பணக்காரங்களை விட அவங்களுக்கு தான் அதிகமான முன்னுரிமை. அவங்க தான் ஃபஸ்ட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த ஏழைகளுடைய எண்ணிக்கையினால் அவருடைய சபை வந்து நிரப்பப்பட்டு இருந்திருக்கு. அப்போ ஏழைகள் அபு அப்துல்லாவின் சபையில் கண்ணியப்படுத்தப்பட்டதை போல் எந்த ஒரு சபையிலும் கண்ணியப்படுத்தப்பட்டதை நான் கண்டதில்லை. இதை பற்றி தஹபி அறிவிக்கிறார். மருசியிடமிருந்து தஹபி அறிவிக்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா ஏழைகள் வந்து அபு அப்துல்லா அதாவது அஹமது பின் ஹம்பலுடைய சபையில் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதிரி வேற எந்த சபையிலையும் கண்ணியப்படுத்தப்படலை. செல்வந்தர்களை புறக்கணித்தார். அவரிடம் பொறுமை இருந்தது. அவர் அவசரப்படுபவராக இருக்கவில்லை. அவர் அதிகம் பணிவை வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். அமைதியும் கண்ணியமும் அவரை மிகைத்திருக்கும். அவர் அசர் தொழுகைக்கு பிறகு ஃபத்வா அளிப்பதற்காக அமர்ந்தால் அவரிடம் கேட்கப்படும் வரை எதுவும் பேச மாட்டார். அதான் வந்து ஒரு சபையில் உட்காந்துட்டாருன்னா உட்காந்துட்டோமே நம்ம பேசுறதுக்காண்டி வந்துருக்கோம், எவனுமே கேள்வி கேட்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா கேள்வி எழுதி கொடுத்து கேள்வி கேளுங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. அமைதியாக இருப்பாராம். கேள்வி ஏதாவது இருக்கா சரி கேளுங்க, அதுக்கப்புறம் தான் பதில். அதுக்கு முன்னாடி அவர் எதுவுமே பேச மாட்டாங்க. என்ன சொல்கிறது, ரொம்ப பணிவாக பொறுமையாக இது வந்து அமைதியாக இருக்கிறது. இவர்கிட்ட நிறைய அந்த இயற்கை பிரபஞ்ச விதிகள் இருக்குல்ல அதை பேணக்கூடிய பண்புகள் அவர்கிட்ட நிறையா இருந்திருக்கும். அதில் நமக்கு நிறையா இதுவும் கிடைக்கும், முன்மாதிரிகள் கிடைக்கும். இப்போ அஹமது பின் ஹம்பலின் வாழ்க்கை பற்றற்ற போதுமென்ற மனம் கொண்ட இறை சார்ந்த வாழ்க்கையாக இருந்தது. அவர் நேர்வழியில் நின்ற முன்னோர்களின் முதல் தலைமுறை மனிதர்களின் வழிமுறையை பின்பற்றினார். இது அவர் தேர்வு செய்தது தானே அன்றி நிர்பந்த நிலையால் ஏற்பட்டது அல்ல. ஏதோ காசு இல்லைங்கிறதுக்காண்டிலாம் அவர் கம்மியாக சாப்பிடல. அவர் இயல்பாகவே அப்படி தான் இருந்திருக்காரு. அவர் வந்து தங்கிட்ட காசு இல்லைங்கிறதுக்காண்டி எளிமையான ஆடைகள் அணியலை. இயல்பாகவே அவர் எளிமையான ஆடைகள் அணியக்கூடியவராக இருந்தார். எல்லா விவகாரங்கள்லையும் அவர் எளிமையை கடைபிடிக்கக்கூடியவராக அந்த முன்சென்ற சமூகங்கள் கலீஃபாக்கள் அவங்களுடைய இதை ஃபாலோ பண்ணுறவராக இருந்திருக்காரு. அப்போ இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கலீஃபாக்கள்னால் நான் சொல்கிறது நான் அபூபக்கர் உமர் அவங்கள மாதிரியே இருந்திருக்காரு. அப்போ கலீஃபாக்கள் ஆளுநர்களின் அன்பளிப்புகளை வெகுமதிகளையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவற்றை வெறுத்தார். அவருடைய தந்தை அவருக்காக ஆடை நெய்யப்படும் இடம் ஒன்றை விட்டு சென்றார். அதிலிருந்து வந்த வருமானத்திலிருந்தே அவர் சாப்பிட்டு வந்தார். தமக்கு வறுமை ஏற்பட்டால் ஒரு கயிற்றை தம் தோளில் போட்டுக்கொண்டு வயல்வெளிகளில் சிந்தி கிடக்கும் தானியங்களை சேகரிப்பார். அது மார்க்க அடிப்படையில் அனுமதிக்கப்பட்டதுதான். எனவே அவற்றை எடுத்துக்கொள்வார். சில சமயங்களில் சுமை தூக்கும் கூலியாளாக தம்மை ஆக்கிக் கொள்வார். அப்போது அவர் முஸ்லிம்களின் வழிகாட்டியாக இருந்தார். எந்த அளவுக்குன்னா முஸ்லீம்கள் எல்லாமே ஒரு ஃபத்வா கேட்குறதா இருந்தால் சந்தேகம் கேட்குறதா இருந்தால் அவர்கிட்ட தான் வருவாங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருந்தும் கூட அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு காசு இல்லை, அவருக்கு வறுமை ஏற்பட்டுச்சுன்னா உடனே மூட்டை தூக்குற வேலைக்கு போயிடுவாராம். இப்படிப்பட்ட ஆளாக இருந்திருக்கிறார். சில சமயங்களில் அவர் கூலிக்காக எழுதுவார். அவருடைய அடிமை பெண் கூறுகிறாள், என் எஜமானரிடம் எதுவும் இல்லையெனில் அவர் அந்த நாளில் மகிழ்ச்சியாக இருப்பார் அப்படிங்கிறாங்க. முத்தவக்கலின் ஆட்சியில் அன்பளிப்புகளை கொண்டு வெகுமதிகளை கொண்டும் அவர் சோதிக்கப்பட்டார்.
முத்தவக்கில் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஆட்சி பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா அன்பளிப்புகள் வெகுமதிகள்லாம் கொடுத்து அனுப்புகிறார். அப்போ முஅத்தஸிமின் காலகட்டத்தில் தண்டனை கொண்டும் கடுமையை கொண்டும் சோதிக்கப்பட்டார். அந்த இரு நிலைகளிலும் அவர் பொறுமையாளராகவும் தூய்மையாளராகவும் வெளிப்பட்டார். இவ்வுலகை விட மறுமையே அவருக்கு மேலானதாக இருந்தது. அரசின் செல்வங்களை விட்டும் விலகி இருக்க வேண்டும் என்ற தம் நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார். இந்த விஷயத்தில் அவரை குறித்து ஆச்சரியமான சம்பவங்கள் அறிவிக்கப்படுகின்றன. அவற்றுள் ஹம்பலின் அறிவிப்பும் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நாங்கள் வீட்டின் வாயிலில் அமர்ந்து கொண்டிருந்த போது யாக்கூப் முத்தவக்கிலின் வாயிற்காவலர் வந்தார். அதாவது இவங்க வீட்டு வாசலில் இருக்கிறாங்க. அவருடைய பையன் சொல்றாரு, தந்தை அபு அப்துல்லாவிடம் அனுமதி கோரினார். அவர் வீட்டிற்குள் வந்தார். என் தந்தையிடம் வந்தார். நான் சில சிறுவர்களுடன் இருந்தேன். கோவியர்களதில் ஒரு பை இருந்தது. அவருடன் முத்தவக்கிலின் கடிதமும் இருந்தது. அதை அவர் என் தந்தை அபு அப்துல்லாவுக்கு படித்து காட்டினார். நம்பிக்கையாளர்கள் தலைவரிடத்தில் உங்களின் தூய்மை உறுதியாகிவிட்டது. அவர் இந்த செல்வத்தை உங்களுக்கு அனுப்பியுள்ளார். நீங்கள் இதனை கொண்டு உதவி பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் எழுதியிருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு, அதை ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. நீங்கள் தேவையில்லாத சிரமத்துக்கு ஆளாகிக்கிறீங்க. நம்பிக்கையாளர்களுடைய தலைவர் கொடுத்துருக்க கிஃப்ட் இதை நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல் அவர் சரின்றாரு. சரின்னு சொன்ன உடனே டக்குன்னு நைட் ஆகுது. இவர் தூக்கம் இல்லாமல் இருக்கிறாரு. டக்குன்னு கூப்பிடுறாரு. அவர் பையனை விட்டு அவருடைய சித்தப்பாவை கூப்பிடுறாரு. சித்தப்பாவும் சித்தப்பா பையனையும் கூப்பிட்டு விட்றாரு. உடனே அவங்க வராங்க. வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, இந்த பொருள்லாம் இங்கே இருக்கிறது எனக்கு நெருடலாக இருக்குது, எனக்கு பிடிக்கல, இதை ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ன உடனே வெயிட் பண்ணுங்கள், விடிய வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விடிஞ்ச பிறகு லிஸ்ட் எழுதுகிறாங்க. யார் யாரெல்லாம் அறிஞர்கள் இருக்கிறாங்க, மார்க்க பணி செய்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, தேவையுடைய ஏழைகள் வெளியில் கேட்காதவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு லிஸ்ட் எழுதி அவங்க எல்லாருக்கும் அவங்க கொடுத்த அந்த வெகுமதிகள் எல்லாத்தையும் பங்கு போட்டு கொடுத்துட்றாரு. பையன் ஒரு ஏழைகிட்ட தர்மம் பண்ணிடுறாரு. அதையும் அவங்கள்ட்ட கிஃப்டாக கொடுத்துறாரு. பையன் முதற்கொண்டும் எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முத்தவக்கிலினுடைய படையில் அவர் விருந்தினராக அழைக்கப்படுறார். அப்போ அங்கு வழங்கப்பட்ட உணவையும் செல்வத்தையும் அவர் தவிர்த்து வந்தார். அவருடைய மகன் சாலிஹ் கூறுகிறார். அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் முத்தவக்கிலினுடைய படைப்பிரிவில் ஒரு வீட்டில் தங்கணும். அது அபு அப்துல்லாவுக்கு தெரிந்திருக்கவில்லை. அதற்கு பிறகு இது யாருடைய வீடு என்று கேட்டார். ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க இங்கே தங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போய் தங்கின உடனே இது யாருடைய வீடு அப்படின்னு கேட்ட உடனே, இது உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட வீடு, நம்பிக்கையாளர்களின் தலைவர் நீங்கள் தங்குவதற்காக ஏற்பாடு செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே, இந்த வீடு எனக்கு வேணாம், எனக்கு வாடகைக்கு வீடு பிடிங்கன்னு சொல்லிட்டு வாடகைக்கு வீடு பிடிச்சி அங்கே போய் தங்குறாரு. சாப்பாடு அங்கே வகை வகையாக வருமா. எல்லா உணவுகளையும் ஓரமாக தூக்கி வச்சுருவாராம். ஓரமாக தூக்கி வச்சுட்டு அந்த உணவுகள் இல்லாமல் இவருக்குன்னு காசு செலவு பண்ணி மாவு வாங்கிட்டு வருவாங்களாம். அவர் ரொட்டி, இந்த மாவு தண்ணியில் கலந்து சாப்பிட்றது, இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. ஏன் அப்படின்னு சொன்னால், இவர் புறக்கணித்தது எல்லாமே ஹராமுங்கிறதுக்காக கிடையாது. இது மக்களுடைய ஹக்கு, மக்கள்கிட்டருந்து வாங்கின பொருள். இது முறைப்படி அவங்களுக்கு செலவழிக்கப்படாமல் தனக்கு பிடித்தவங்க பிடிக்காதவங்கன்னு பார்த்து அவங்க செலவழிக்கிறதுனால அதை அவங்க ஏற்றுக்கலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, பார்க்குறாரு மக்களுக்கு தேவையான ஹக்கை மக்கள்கிட்ட கொடுக்கணும்ல, அதை கொடுக்காம செல்வ சீமாட்டியாக இவங்க உட்காந்துப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் அவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த செலவழிக்கப்படுற ஆட்களில் நானும் ஒருவனும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேணுதல் அடிப்படையில் அதை அவர் புறக்கணிக்கிறார். இது பெரிய விஷயம். இந்த மாதிரி இருக்கிறது இன்னைக்கு அறிஞர்கள் அப்படிங்கிறதுலாம் கேள்விக்குறியாச்சு. இந்த மாதிரி அறிஞர்கள் கொஸ்டின் மார்க் தான். ஒரு வாட்டி இவருக்கு கிஃப்டாக ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு விட்றாரு. யார், அந்த முத்தவக்கில் அப்படிங்கிறவர். அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு கழட்டி வச்சுட்டு அழுகுறாரு கடந்து. 60 வருஷம், அவருக்கு கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 60 வருஷமாக நான் பாதுகாக்கப்பட்டேன் இவங்கள்ட்ட இருந்து. இப்போ நான் இவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டேன். எனக்கு இந்த இளைஞர்கிட்ட போகிறது எனக்கு பயமாக இருக்குது. இவர் என்னை சோதிக்கிற, இவரை கொண்டு அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், எப்படியாவது நான் இது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவர் பையன் சாலிஹ் அப்படிங்கிறவர் கூப்பிட்டு, நீ என்ன பண்ணு, இந்த ட்ரெஸ்ஸை போய் விற்றுட்டு அந்த காசை எடுத்து ஏழைகளுக்கு தர்மம் பண்ணிடு அப்படிங்கிறாரு. அப்போ எல்லா விஷயங்களையும் அவர் பேணுதலாக இருந்திருக்கார். ஹம்பல் கூறுகிறார், அவர் எங்கள் வீட்டிலிருந்தும் அவருடைய மகன் வீட்டிலிருந்தும் இரவலாக சில பொருட்களை வாங்கக்கூடியவராக இருந்தார். அரசரிடமிருந்து எங்களுக்கு செல்வம் வந்தபோது அவ்வாறு பெறுவதிலிருந்து தவிர்த்து கொண்டார். ஒரு நாள் அவரது நோய்க்கு பூசணிக்காய் சூடாக்கப்பட்டு அதன் நீரை குடிக்க வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டது. அவர்கள் பூசணிக்காயை கொண்டு வந்தபோது அங்கிருந்த சிலர், இதனை சாலிஹின் வீட்டில் அடுப்பில் வையுங்கள், அவர் இப்போதுதான் ரொட்டி சுட்டிருக்கிறார்கள் என்று கூறினார்கள். அதற்கு அவர் தம் கையால் வேண்டாம் என செய்கை செய்துவிட்டார். ரொட்டி எந்த மாவில் செஞ்சுருப்ப, எந்த இடத்துல சுட்டிருப்ப, அப்போ அவரு அரசர்கிட்டருந்து வந்தது தானே, அதனால் நான் அதில் போய் சுட்டு சாப்பிட மாட்டேங்கிற அளவுக்கு பேணுதலாக இருக்கிறார். இப்படிப்பட்ட நற்பண்பு உள்ள அஹமது இப்னு ஹம்பல். இதில் இவங்களுடைய ப்ளே ரோல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோதனை நான் சொன்னேன்ல, அந்த முஅத்தஸிலாக்களுடைய அந்த குர்ஆன் படைக்கப்பட்டது அப்படிங்கிற விவகாரம் பிரச்சனைக்கு வருது. முதல் நாள் என்ன பண்ணுறாரு, மாமூன் ஆள் அனுப்பிடுறாரு.
இதெல்லாம் வந்து இந்த முத்தவக்கீல்லாம் வந்து கடைசி காலம். ஃபஸ்ட்டு மாமூனுடைய காலகட்டத்தில் தான் பிரச்சனை நடக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மாமூன் வந்து சாவுறதுக்கு 4 மாதம் முன்னாடி வரைக்கும் இந்த பிரச்சனை நடக்குது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா ஹிஜ்ரி 218 இந்த பிரச்சனை நடக்குது. பாக்தாதினுடைய ஆளுநர் வந்து இஸ்ஹாக் இப்ராஹிமுக்கு குரான் படைக்கப்பட்டது தொடர்பான விவகாரத்தில் நீதிபதிகளை ஒன்று திரட்டி இது குறித்து அவர்களின் நிலைப்பாடு என்ன என்பதையும் அறியும்படியும், யார் அரசின் இந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை பதவி நீக்கம் செய்யும்படியும், அவர்களின் சாட்சியங்களை செல்லாதவை என அறிவிக்கும்படியும் உத்தரவிட்டு ஒரு கடிதம் எழுதினார். பின்னர் பிற இஸ்லாமிய மாகாணங்களுக்கும் இது போன்ற கடிதங்கள் அனுப்பப்பட்டன. பின்னர் அவர் இந்த கொள்கையை எதிர்க்கும் 7 ஹதீஸ் துறை அறிஞர்களை தம்மிடம் அனுப்பி வைக்கும்படி கடிதம் எழுதினார். ஆளுநரும் அவ்வாறே செய்தார். அவர்கள் அவர் விரும்பியது போன்று பதிலளித்தார்கள். ஆகவே அவர்களை திருப்பி அனுப்பி வைத்து விட்டார். அதாவது இந்த கான்செப்ட் சொல்லப்படுது, குரான் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சொல்லப்பட்ட உடனே எல்லா இடத்துலையும் போய் சொல்கிறாங்க. மக்கள்லாம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. என்னது இது, நம்மள்ட்ட ஒரு கருத்தை கொண்டு வந்து திணிக்கிறாங்க, இதை பற்றி நமக்கு சரியான புரிதல் இல்லை, என்ன பண்ணுறது தெரியல, ஏற்றுக்கிட்டா விட்டுற வேண்டாம், ஏற்றுக்கிட்டாங்க, அப்படியே விட்டுறாங்க. இப்படியா போகும்போது அறிஞர்கள் சில பேர் மறுத்து அந்த 7 அறிஞர்களையும் என்கிட்ட அனுப்பி வைங்கிறாங்க. போன உடனே அவர் பாணியில் விசாரிக்கிறாரு. விசாரிச்ச உடனே நீங்கள் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் செட்டு போயிடுறாங்க. சொல்லிட்டு அவங்களும் விளைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பின்னர் மாமூன் 3வது முறையும் கடிதம் எழுதினார். இம்முறை கடினமான வார்த்தைகளை பிரயோகித்தார். விவாகரத்தை மிகவும் சிக்கலான ஒன்றாக்கினார். மக்கள் அனைவரையும் சோதிக்கும்படி உத்தரவிட்டார். ஆளுநர் அரசரின் கட்டளையை செயல்படுத்தினார். அறிஞர்களையும் மக்கள் தலைவர்களையும் ஒன்று திரட்டி இந்த விஷயத்தில் அவர்களின் நிலைப்பாடு என்ன என்று சோதித்தார். அவர்கள் அளித்த பதில்கள் வெவ்வேறானவையாக தடுமாற்றம் கொண்டவையாகவும் இருந்தன. சோதிக்கப்பட்டவர்களின் கருத்துக்கள் அனைத்தையும் அந்த ஆளுநர் எழுதி கொண்டார். அவற்றை மாமூனுக்கு அனுப்பினார். அவற்றை படித்த மாமூன் கோபம் கொண்டு வெகுண்டெழுந்தார். பிஸ்ர் இப்னு வலீது, இப்ராஹிம் இப்னு அல் மஹதி ஆகிய இருவரும் தங்கள் நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கவில்லை எனில் அவர்களை கொல்லும்படியும் உத்தரவிட்டார். மீண்டும் சோதிக்கும்படியும் உத்தரவிட்டார். அவர்கள் தங்கள் நிலைப்பாட்டில் பிடிவாதமாக இருந்தால் அவர்கள் அனைவரையும் சங்கிலிகளால் கட்டி இழுத்து கொண்டு நம்பிக்கையாளர்களின் தலைவரின் படைப்பினரிடம் செல்லும்படியும், அவர்கள் தங்கள் கருத்திலிருந்து பின்வாங்கவில்லை எனில் அல்லாஹ் நாடினால் அவர்கள் அனைவரையும் வாளால் வெட்டிவிடும்படியும் உத்தரவிட்டார். ஆளுநர் கலிஃபாவின் உத்தரவை செயல்படுத்தினார். 2வது முறையாக அவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்தார். மாமூனின் கடிதத்தை அவர்கள் அனைவருக்கும் படித்து காட்டினார். 4 பேரை தவிர மற்ற அனைவரும் குரான் ஒரு படைப்பு என்பதை ஒத்துக்கொண்டார்கள். அந்த 4 அஹ்மது இப்னு ஹம்பல், சஜாதா அல் கவாரிரி, முஹம்மது இப்னு நூஹ். இதில் சஜாதா அல் கவாரிரிங்கிறவங்க அவர் சொன்ன மாதிரியே பணிஞ்சு போயிடுறாங்க. அஹ்மது இப்னு ஹம்பலும் முஹம்மது இப்னு நூஹ் அப்படிங்கிறவங்க மட்டும் ஒத்துக்கலை. அஹ்மது இப்னு ஹம்பலும் ஒத்துக்கலை, முஹம்மது இப்னு நூஹுங்கிறவங்களும் ஒத்துக்கலை. எதுக்கு ஒத்துக்கலைன்னா குரான் படைக்கப்பட்டது அப்படின்னு ஒத்துக்கலை அப்படின்ற உடனே அவங்கள வந்து சங்கிலிகளால் கட்டி இழுத்துட்டு போகிறாங்க. மாமூன் லெட்ரு போட்டதுனால அதுக்கப்புறமா நடந்த சம்பவங்கள் இது. இப்போ இழுத்துட்டு போன உடனே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மாமூனும் இறந்துடுறாரு. கட்டளையிட்ட மாமூனும் இறந்துடுறாரு. முஹம்மது இப்னு நூஹுன்னு கூட வந்துகிட்டு இருந்தவர் இறந்துடுறாரு. இப்போ மிச்சம் இருக்கிறது அஹ்மது இப்னு ஹம்பல் மட்டும்தான். அப்போ அஹ்மது இப்னு ஹம்பலை விசாரிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மாமூனுடைய மகன் மூத்தசிம் அப்படிங்கிறவர் விசாரிக்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறார். சொல்லுங்கள், குரான் படைக்கப்பட்டதா, குரானை பற்றி நான் கேட்ட விவகாரத்தில் உங்களுடைய பதில் என்னன்ற உடனே அஹ்மது இப்னு ஹம்பல் ஒரே பதில் தான் சொல்கிறார். எனக்கு வந்து ஆதாரம் காட்டுங்க, குரானில் இருந்தோ ஹதீஸில் இருந்தோ ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் இருந்தோ ஆதாரம் காட்டுங்க, நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறார். உடனே வாக்குவாதம் நீளுது, அனுப்பி வச்சிடுறாங்க. ஜெயிலில் போய் உட்காந்துடுறாரு. அங்கே அவருக்கு சாப்பாடு கொடுக்கப்பட்டால் அந்த சாப்பாடை சாப்பிட மாட்டுறாரு. எப்படி ஏகப்பட்ட பெணுதல் அந்த இடத்துலையுமே. கிட்டத்தட்ட 2 வருஷம் 6 மாதம், கிட்டத்தட்ட 28 மாதங்கள் வந்து 28 மாதங்கள் அவர் ஜெயிலில் இருக்கிறார். 2 வருஷம் 4 மாதம் அவர் வந்து ஜெயிலில் இருக்கிறாரு. ஜெயிலில் இருந்த காலகட்டத்தில் அவரை கூப்பிடுறாங்க, உட்கார வைக்கிறாங்க. நான் கேட்ட விவகாரத்தில் உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதே தான், குரான்லேருந்து ஹதீஸ்லேருந்து ஆதாரத்தை காட்டுங்க, நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. துரத்தி விட்டுறாங்க. திரும்ப போய் ஜெயிலில் உட்கார வச்சிடறாங்க. இப்படியே போகும்போது பொறுமையை சோதிச்ச உடனே உங்கள் கைகள் அல்லா வெட்டட்டும், உங்களை நாசமாக போகட்டும், நான் உங்களை எவ்வளோ நேசிக்கிறேன் தெரியுமா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தனக்கு சாதகமான பதில் வேணுங்கிறதுக்காண்டி நெருக்கடி கொடுக்குறாங்க. எல்லா மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க. அங்கே போய் எல்லா அறிஞர்களும் அவருடைய கருத்துக்கு உடன்பட்ட கருத்தை சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா தலை தப்பணுங்கிறதுக்காண்டி. ஆனால் இவர் மட்டும் மறுக்கிறார், சொல்ல மாட்டேங்கிறார். திரும்ப அதே கேள்வி கேட்கப்படுது. திரும்ப இதே பதில் தான் சொல்கிறார். குரான்லேருந்து அதில் ஆதாரம் காட்டுங்க, ஒத்துக்கிறேன்ட்டு. இவர் சரியாக வர மாட்டாருன்னு சொல்லிட்டு இவரை கட்டி போட்டு சாட்டையால் அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு கேட்குறாங்க. திரும்ப அதே பதில் தான் வருது. திரும்ப அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு கேட்குறாங்க, என்ன குரான் எப்படி ஒத்துக்கிறீங்களான்னே, ஹதீஸ்லேருந்து குரான்லேருந்து ஆதாரம் காட்டுங்க, குரான் அல்லாவுடைய குரான் வந்து படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிறேன். இதுக்கிடையில் பாருங்கள், இது ஒன்றும் பெரிய விவகாரம்லாம் கிடையாது. குரான் படைக்கப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறது தான் இது ஒரு கேள்வியா, இதெல்லாமா கேள்வியாக கேட்பீங்க, இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்தாங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கு இவருடைய பதில் என்னவாக இருந்திருக்குன்னா, இல்லை குரான்லேருந்து ஹதீஸ்லேருந்து ஆதாரத்தை காட்ட நான் ஒத்துக்கிறேன் இப்படின்னு தான் இதே பதில் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு.
அடிக்கிறாங்க சாட்டையெல்லாம் அடித்து ஒரு லிமிட்டுக்கு மேலே அவர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அவர் மயக்க தெளிஞ்சு எழுந்த பிறகு சொல்கிறாங்க, உங்கள் மேலே நாங்கள் ஏறி மிதித்தோம், உங்கள் கையை நசுக்கணும், எல்லாம் பண்ணோங்கிறாங்க. எனக்கு தெரியாதுங்கிறாரு. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிவிட்டு கடைசியில் வேறு வழியே இல்லாமல் அவரை விட்டுடுறாங்க. அவருக்கு அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறார். சபுர்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட இருந்து தான் வெளிப்படுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹுசைன் ரலியல்லாஹு வந்து அந்த இடத்துல என்ன சபூரை பேர்னாங்களோ, கர்பலாவில் வந்து அவங்களுடைய பொறுமை எப்படி இருந்துச்சோ, கொண்ட கொள்கையில் உறுதியாக நான் ஒரு விஷயம் சரியா அதுதான், அதுக்கு மாற்றாலும் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் என்ன சொன்னாலும் அதே உறுதியோடு இருப்பேன், அடிப்பியா வெட்டுவியா கொள்ளுவியா போட்டும் நான் உறுதியாக தான் இருப்பேன் அப்படிங்கிற அந்த உறுதித்தன்மை இருக்குல்ல, அது அவர்கிட்டருந்து வெளிப்பட்டுருக்கு, அஹமது பின் ஹம்பல்கிட்டருந்து வெளிப்பட்டுருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் வேறு எந்த அளவுக்கு உறுதி இருந்தால் ஒரு சின்ன வார்த்தை மனசில் ஒன்று வெளியில் ஒன்றுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. போன இடத்துல எனக்கு ஆதாரம் காட்டு, நான் ஒத்துக்கிறேன், ஆதாரம் காட்டு, இல்லைன்னு நீ சொல்லு, ஆதாரம் வந்து எனக்கு காட்டு, அல்லாஹ் குர்ஆன் வந்து படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆதாரத்தை காட்டுங்க, நான் ஒத்துக்கிறேன்னு சொல்கிறேன் சொல்லிவிட்டு அதே இடத்துல உட்காந்துருக்கார். போல அவர் அந்த உறுதியோடு இருக்கிறார். அப்படி இருந்த பிறகு அவர் வீடு திரும்புகிறாரு. வீடு திரும்பின பிறகு பார்த்திங்கன்னா இந்த அவருடைய உறுதித்தன்மையினால் ஒட்டுமொத்த முத்தசிலா கொள்கையும் படுத்துருச்சு. ஏன்னா ஒரு உப்புச்சப்பு இல்லாத விவகாரம், அதை போய் அரசர்கிட்ட சொல்லி இதுக்காக தங்களுடைய கருத்தை திணிக்கணுங்கிறதுக்காக, அந்த கருத்தை எல்லாரும் ஏற்றுக்கணுங்கிறதுக்காக இந்த மனநிலை உருவாக்கப்படுது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்தசிலாக்களுடைய பார்வை எப்படிப்பட்டதுன்னா கருத்து சுதந்திரம் உள்ள பார்வை. எந்த அளவுக்குன்னா ரொம்ப லிபரலாக யோசிக்கிறாங்களா குர்ஆன் ஹதீஸை, ரொம்ப பார்வை விரிவோடு அவங்க யோசிக்கிறதுக்கு தானே விருப்பப்படுறாங்க. அப்படிப்பட்ட பார்வையை அவங்க வெளிப்படுத்தின போது கூட என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தங்களுடைய கருத்துக்களை இன்னொருத்தவங்க கிட்ட திணிக்க தான் செஞ்சுருக்கிறாங்க. அவங்க வந்து சுதந்திரம் கொடுக்கல. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இன்றைக்கும் சில கொள்கைகள் இருக்குது. உதாரணத்துக்கு எல்ஜிபிடி கொள்கையை எடுத்துப்போம். அந்த கொள்கைக்கு ஆதரவான கருத்துக்களை முன்வைக்கிறவங்களை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அதுக்கு எதிரான கொள்கையை ஒருத்தன் சொல்கிறான், ஆப்போசிட்டான ஒரு கருத்தை ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுவான். எப்போவுமே அதுதான் நடக்கும். இந்த அசத்தியவாதிகள் கருத்து சுதந்திரம் பேசுவாங்க, எங்களுக்கு உரிமை இல்லையாம்பாங்க, சுதந்திரம் வேணும்பாங்க, எல்லா சுதந்திரங்களை பற்றி பேசுவாங்க. ஆனால் இவங்களுக்கு எதிரான ஒரு கருத்தை சொல்லும்போது அதுக்கு சுதந்திரம் கிடையாதான். அவங்க செய்கிறதுக்கு சுதந்திரம் வேணும், அவங்களுக்கு எதிரான ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதுக்கு சுதந்திரம் கிடையாதுங்கிற பார்வை எல்லா இடங்கள்லையும் லிபரல் மக்கள்கிட்ட தோன்றி இருக்குது. அதுதான் முத்தசிலாக்கள்கிட்டையும் தோன்றினது. அப்படி தோன்றின ஒரு விஷயத்தில் கருத்தில் உறுதியாக இருந்தார். யார்? அஹமது பின் ஹம்பல் செஞ்சது என்னன்னா, எனக்கு ஆதாரத்தை காட்ட நான் ஒத்துக்கிறேன், இந்த ஒரு விஷயந்தான் அப்படி சொல்லி அவர் நிலையாக நின்றதுனால அந்த கொள்கை ஒட்டுமொத்தமாக படுத்துருச்சு. மக்கள் மத்தியில் நம்பகத்தன்மை இழந்துருச்சு. அஹமது பின் ஹம்பல் அதிக நம்பிக்கைக்குரியவர். அவர் இவ்வளோ உறுதியாக இருந்து அதை சான்று பகன்றதுனால அது ஒட்டுமொத்தமாக அந்த குர்ஆன் படைக்கப்பட்டது அப்படிங்கிற வார்த்தை ஒட்டுமொத்தமாக அது என்னன்னா அந்த கொள்கையும் அவங்களுடைய சிந்தனையும் வெறும் இப்போ இன்றைக்கி நம்ம வரலாறுல வாசிக்கும் போது ஒரு பகுதியாக வந்துட்டு போகிறாங்களா, அதோட முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி முத்தசிலாக்களுங்கிறவங்க இன்றைக்கி யாருமே கிடையாது. அப்படி ஒரு கேட்டகரியே இன்றைக்கி வாழலை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அந்த கொள்கையை படுத்துருச்சு. அதுக்கப்புறம் அது வளரல, அது ஒன்றும் இல்லாமல் போகுது. இப்படிப்பட்ட அறிஞர் அஹமது பின் ஹம்பல் வந்து ஹிஜ்ரி 231ஆம் ஆண்டு மரணிக்கிறாங்க. அவங்களுடைய மரணத்தில் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் கலந்துருக்காங்க. அதில் வந்து ஆண்கள் வந்து 8 லட்சமும் பெண்கள் ஒரு 60,000 பேரும், மீதி பேர் பல பேர் வந்து கப்பல்லே இருந்து கூட ஜனாசா தொழுகை தொழுதுருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் திரண்டுருக்கிறாங்க. அவருடைய சபைகள் அத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் ஹதீஸ்களை இவர் மனனம் செஞ்சவராக இருக்கிறாரு. இவரை பற்றி சொல்லும்போது சாஃபி சொல்கிறாரு, பாக்தாதில் நான் அஹமது இப்னு ஹம்பலை தவிர நான் வேறு யாரையும் நல்ல மனிதர்கள்லாம் விட்டு செல்லலை அப்படின்னு சொல்கிறாரு. அந்தளவுக்கு இவருடைய டீச்சர்ஸ் எல்லாருமே இவரை பற்றி சிறப்பாக தான் சொல்கிறாங்க. இதில் குறிப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் பின்னாடி ரோமாபுரிக்கு எல்லையில் சண்டை போடக்கூடிய வீரர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து இவர்கிட்ட சொல்லும்போது சொல்கிறாங்க வந்து நிறைய பேர் வந்து உங்கள் பேரை சொல்லி துவா செஞ்சதை நான் பார்த்தேன், இறைவா அபு அப்துல்லாஹ் அருள் புரின்னு சொல்லி துவா செஞ்சதை நாங்கள் கேட்டோம் அப்படின்ன உடனே, அல்லாஹி இதை நீங்கள் வந்து அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், வந்து என்னை பிடிக்கிறதுக்கான இப்போ இதாக நான் பார்க்குறேன் அப்படிங்கிறார். பயப்படுறாரு அவர். அப்போ அந்த மாதிரி பயத்தை அவர் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இல்லை அல்லாஹி அவங்களாம் துவா செஞ்சாங்க. அதுலேயும் குறிப்பாக சண்டை போடும்போது துவா செய்கிறாங்களாம். எப்படின்னா இது வந்து இறைவா இது அபு அப்துல்லாக்காக அப்படின்னு சொல்லிட்டு கல் அடிக்கிறாங்களாம். அந்த கல்டாபிள்டா வச்சுருப்பாங்களா, அதை வச்சு கல் எரியும் போது இது அபு அப்துல்லாக்காக அப்படின்னு சொல்லிட்டு எறிவாங்களாம். ஒவ்வொருத்தர் கல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது இது அபு அப்துல்லாக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக எறிகிறோம், இது அவருடைய சார்பாக எறிகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிரார்த்தனை செஞ்சுட்டு அவங்க அடிக்கிறாங்க. இறைவா இது அபு அப்துல்லா சார்பாகன்னு சொல்லிட்டு அவங்க கல் எறியும் போது எதிரி படையில் ஒருத்தன் வந்து அதாவது ரோமாபுரியுடைய வீரன் ஒருத்தன் கேடயத்தை வச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த இடத்துல தடுத்துக்கிட்டு நிற்கிறான். அவன் அவ்வளோ கல் எரிஞ்சும் அவன் எதுவும் ஆகலை. அவன் தடுத்துக்கிட்டு சேஃபாக தான் நின்றுட்டு இருக்கான்.
இவர் பேரை சொல்லி இவர் சார்பாக இறைவா நாங்கள் இதை அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பும்போது அந்த கல் பட்டு அவனுடைய கேடையும் உடையது, அவனும் அடிபட்டு இறந்துடுறான். இதை சொன்ன உடனே இவர் சொல்கிறார், வல்லாகி இதை கொண்டு அல்லாஹ் என்ன சோதிக்கிறான், நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் இதை வச்சு அல்லாஹ் என்னை பிடிக்க பார்க்குறான், நான் என்ன ரியாக்ட் பண்ணுறேங்கிறத செக் பண்ணுறான்னு சொல்லிட்டு பயந்து அவர் ஓடுறார். அப்போ இந்த அளவுக்கு நல்ல மனிதராக இருந்திருக்காரு. அவர் ஒழுக்கவியலில் வந்து ரொம்ப இதாக இருந்திருக்காரு. எந்த ஒரு விஷயத்துலையும் பேணுதல் அப்படின்னு வரும்போது வரம்புகளையும் மீறாமல் பிறரையும் பாதிக்காமல் அந்த பேணுதல்களை பின்பற்றும் போது அது மிகப்பெரிய அறிவு முதிர்ச்சியை ஏற்படுத்துது. அதுதான் அவர்கிட்டருந்து வெளிப்பட்டுருக்குது. இவர்கிட்டருந்து நிறைய நம்ம பாடங்களை கற்றுக்கலாம். பொறுமைங்கிற ஒரு விஷயம் வந்து சபுர் எவ்வளோ முக்கியம், அதனுடைய இயல்பு என்ன, அது எத்தகையது. வெறுமனே வந்து ஒரு ஆளுக்கு பணிஞ்சு போகிறதுக்கு பேர் பொறுமை கிடையாது. நான் பொறுத்து போகிறேன் அப்படிங்கிறது பொறுமை கிடையாது. கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்று அது என்ன ஆனாலும் சரி நிற்பேன் அப்படிங்கிறது தான் பொறுமை. அதனுடைய டெஃபனிஷனாக அஹமது பின் ஹம்பலுடைய வாழ்க்கை இருந்திருக்குது. அவருடைய அந்த உறுதியின் காரணமாக இன்றைக்கு ஒரு வழிகட்ட கொள்கை இது இன்னும் வளர்ந்துருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும் பாருங்க. ஒரு விஷயத்தையும் புதுசாக பேசுகிறேன்னு சொல்லி பேசி அது அல்லாஹ் குரான் படைக்கப்பட்டதுன்னு பிகினிங்கில் ஒரு சின்ன பிட்டு தான் அது ரொம்ப அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற பஞ்சாயத்து கிடையாது. ஆனால் அது அவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான காரணம் அதிகாரத்தை கொண்டு அந்த கருத்தை பிறர்கிட்ட திணிக்க நினைக்கும் போது அந்த விவகாரம் தான். அதிகாரத்தை கொண்டு பிறர்கிட்ட அந்த விஷயத்தை திணிக்க நினைக்கும் போது அதை ஏற்றுக்காமல் அந்த விஷயத்தில் முரண்பட்டு அதுக்கு சரியான ஆதாரத்தை காட்டுங்க நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதில் உறுதியாக நின்று அந்த விஷயத்தை வந்து தோக்கடித்தவர் அஹமது பின் ஹம்பல். அந்த வரலாறை வந்து இந்த இடத்துல இது பண்ணியிருக்கிறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவரும் இஸ்லாமிய மறுமலர்ச்சி நாயகர்களில் ஒரு ஆள். இஸ்லாமிய மறுமலர்ச்சி வரலாறுகள் அவருடைய பக்கங்கள் இன்றைக்கும் இருக்குது. அது நமக்கு முன்மாதிரியாகவும் இருக்குது. அவரை வந்து நல்ல முறையில் நினைவு கூறக்கூடிய சமூகமாக நம்ம இருக்கணும். நிறைய முன்மாதிரி வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய சமூகமாக நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் என்று கூறி என்னுடைய இந்த நீண்ட உரையை நான் நிறுத்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا.